तत्र स्थानेन्तरतमः इति सूत्रेणैव निर्वाहस्य वक्ष्यमानत्वात् इति भावः। अर्थात् कश्चन पक्षः एतोजवाजावः इत्यत्र यथासङ्ख्यमनुदेशसमानम् इति सूत्रेण निर्वाहः प्रायः लघुसिद्धान्तकौमुद्यां स एव पक्षः आदृतः इति चिन्तयेत्। एतोजवाजावः इत्यत्र एकारस्य अय् आदेशः ओकारस्य अग् इत्येवं क्रमः विद्यते किल, तत्र यथासङ्ख्यमनुदेशसमानम् इति सूत्रेणैव निर्वाहः लघुकौमुद्यां प्रदर्शितः इति चिन्तये। परन्तु एते वदन्ति तत्सूत्रं विना स्थानेन्तरतमः इति सूत्रेणापि निर्वाहः कर्तुं शक्यते। तत्र स्थानेन्तरतमः इति सूत्रेणैव निर्वाहस्य वक्ष्यमानत्वात् इति भावः। वस्तुतस्तु ऐ औच् इति सूत्राभावे एतत् पाठितं वृद्धिरादैच् न युवाभ्यां पदान्ताभ्यां पूर्वतुताभ्याम् ऐच् प्लुतौ ऐचः युदुतौ युजादौ येङ्ग्रहण आपत्तौ। यदि तत्सूत्रं नास्ति तर्हि वृद्धिरादैच् इत्यत्र आचार्यः कथं वा ऐच् इति उच्चारयितुं शक्नोति। वृद्धिरादैच् एवम् इति पर्यन्तमेव अस्तु, ऐ औच् इति सूत्रं मास्तु इति विचारः यः प्रवर्तितः यदि सः अङ्गीक्रियते तदानीम् वृद्धिरादैच् इत्यत्र ऐच् इत्येव आचार्येण वक्तुं न शक्यते। एकं कारणं न युवाभ्यां पदान्ताभ्यां पूर्वतुताभ्याम् ऐच् इत्यत्रापि ऐच् किमर्थमेतत् इत्युक्ते वैयाकरणः इत्येतदर्थम् इदं सूत्रं। तत्रापि ऐच् इति न वक्तुं पारयेत्। प्लुतौ ऐचः इति सूत्रं, तत्रापि ऐच् इति वक्तुं न पारयति। एवं च एतादृशस्थलेषु उच्चारणार्थम् ऐच् इति सूत्रम् आवश्यकमेव। इत्यादौ येङ्ग्रहण आपत्तौ खलु तत्र सर्वत्र येङ् इत्येव अस्तु। वृद्धिः आदेन् इति अस्तु इति चेत् इत्यादौ येङ्ग्रहण आपत्तौ तत्र सर्वत्र येङ् एव दृश्यताम् इति यदि आपत्तिः क्रियेत तर्हि ये दोतोरपि ग्रहणे प्रसक्ते तर्हि किं वृद्धिः इति संज्ञा एकारस्यापि स्यात्। तदुत्तरीत्या वृद्धिरादेन् इति यदि उच्चार्येत तदानीम् एकारेण ऐकारग्रहणप्रसक्तिः भवति, ओकारेण औकारग्रहणप्रसक्तिः भवति। परन्तु ஏகார ஓகாரையோக நிவர்த்தியை கர்த்தம் வக்தும் சக்கியதே. உன்னுடைய இஷ்டம் சித்திச்சிடும், அனிஷ்டத்தை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன வழின்னு கேட்டார். என்ன விருத்திராதேசம் உங்களுக்கு என்ன நமக்கு என்ன தேவை? ஐகார ஓகாரங்களுக்கு விருத்தியும் தேவை. ஏங்கன்னு சொன்னாலேயே ஏகாரத்தினால ஐய வாங்கிக்க போறோம், ஓகாரத்தினால அவ்வளோ வாங்கிக்க போறோம். அப்ப அவ ரெண்டு பேருக்கும் விருத்தி சம்ஞா கிடைச்சிடும், தப்பு இல்லை. ஆனா ஏவுக்கும் ஓவுக்கும் வரக்கூடிய விருத்தி சம்ஞாவை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன உபாயம்? இஷ்டம் சித்திச்சிருது, அனிஷ்ட நிவர்த்திக்கு என்ன உபாயம்னு தேடணும். இங்க எல்லா இடத்துலயும் விருத்திராதிக்கு மட்டும் இல்லாம இவாபியாம் சூத்திரமா இருக்கட்டும், பிளத்தோ ஐச்சா சூத்திரமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் ஏன் கிரகண ஆபத்தோ ஏது ஓட்டோஹோ அப்படி கிரகணே பிரசக்தே. அப்ப அதை நிவர்த்தி பண்றதுக்கு ஒரே ஒரு உபாயம் என்னன்னா ஐச்சுன்னு தனியா ஆரம்பிச்சாதான் உண்டு. அப்ப ஐச்சிக்கு எதி பிருத்தக் நிர்தேசா கர்த்தவ்யா தர்ஹி ஐ ஔச் இதி பிருத்தக் சூத்திரம் பவேதேவ. அப்படி கொண்டு வந்து தன் நிவர்த்தியர்த்தம் ஐச் பிரத்யாஹாரः आवश्यकः इति तदर्थम् ऐ औच् इति आरम्भणीयमेव. अतः ऐ औच् इति सूत्रारम्भस्य चरितार्थत्वात् एदैतोः ओदौतोश्च मिथः सावर्ण्य अभाव साधकत्व कथनम् अनुपपन्नमेव. एवञ्च इदानीं కొంచెం పోర పాదేల కొంచెం మాట్లాడారు. పూర్వం किम् उक्तम् ऐ औच् इति पृथक् सूत्रं न आरम्भणीयं परन्तु पृथक् सूत्रम् आरब्धं तेन ज्ञायते एकार ऐकारयोः सावर्ण्यं नास्ति, ओकार औकारयोः सावर्ण्यं नास्ति इति उक्तम्. अर्थात् ऐ औच् इति पृथक् सूत्र आरम्भः एव ज्ञापकं भवति முடிச்சா. தப்புன்னா ஞாபகம் இதுக்கு முன்னாடி ஒரு அடையாளம் மாதிரி வச்சுக்கோங்க எப்போதுமே. அதாவது எதெல்லாம் நம்ம சாஸ்திரத்துல ஞாபகம்னு சொல்றோமோ அதெல்லாம் வியர்த்தமா இருந்தாதான் ஞாபகமாகும். அதாவது என்னன்னா ஒரு வாக்கியம்
நாம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை அது கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அர்த்தமானது வேற பிரகாரத்தினாலேயே கிடைச்சிட்டு அப்ப இந்த சூத்திரமோ இந்த வாக்கியமோ தேவையில்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து விடுவார். ஆனா பாணினி அந்த சூத்திரத்தை ஆரம்பிச்சிருக்கா, அந்த வாக்கியத்தை ஆரம்பிச்சிருக்கா. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த விஷயத்த ஞாபகம் பண்றார். இப்படி ஒரு முழுக்க ஞாபகம் சாஸ்திரம் முழுக்க அப்படிதான் விவகாரம் வரும். இன்னைக்கே சொல்ல பாருங்க, ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான்னா அவன் வந்து ஒரு வாட்ச்மேன் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா இந்த வேலையை பாருன்னா அவன் எனக்கு வேற வேலை இல்லையா, என் டியூட்டி அது இல்லைன்னுமா. அப்ப அவனுக்கு ஒரு டியூட்டி இருக்கிற பட்சத்துல அவன் இன்னொரு வேலையில அன்வைக்க மாட்டான் இல்லையா. அவன் பாக்குற வேலையை பாக்குறதுக்கு இன்னொருத்தர் இருக்காருன்னா அப்ப இவன் ஏதோ ஒன்றுக்கு ஞாபகமாகும். உதாரணம் நம்ம சிக்னல் எடுத்துக்கலாம். இப்ப வந்து அந்த சிக்னல் லைட்னாலேயே வந்து நிர்வாகம் பண்ணிடலாம், டிராபிக் நிர்வாகம் பண்ணலாம் அப்படின்னு சித்தமாயிடுச்சுன்னா அப்ப அங்க போலீஸ் தேவையில்லை. ஏன்னா இவன் பண்ற வேலையை அந்த லைட்டை சிக்னல் டிராபிக் லைட்டே வந்து சிக்னல் லைட்டை அந்த காரியத்தை பண்ணிடுது. அப்ப இவன் வியர்த்தம் ஆகுது. வியர்த்தம் சத்து ஞாபகத்து என்னன்னா அதை மீறவனை தண்டிக்கிறதுக்காக இருக்கான். இப்ப இதே மாதிரிதான் நமக்கு வரும். இப்ப ஏவோம் சூத்திரே நைவ ஏவோம் இது சூத்திரே நைவ ஏகார ஐகார ஔகாரயோகோ கிரகணம் அவதி ததா சதி பிருத்தக் சூத்திராரம்பா ஞாபகம்னு முன்னாடி சொன்னார். அப்ப பிருத்தக் சூத்திராரம்பம் வியர்த்தமா இருந்தா தானே ஞாபகமாகும். இந்த சூத்திராரம்பம் சரிதார்த்தம் தான். எங்க சரிதார்த்தம்னா கேவல ஐகார ஔகார விஷயங்கள்ல மட்டும் அது சரிதார்த்தமாயிருக்கு. எங்க வையாக்கரணா பிருத்திராதி இத்தியாதி இடங்கள்ல ஐகார ஔகாரயோகோ மாத்திரம் கிரகணம் ஸ்யாத் இது தாதృశ கிரகணம் உத்திஷ்ய ஆச்சாரியா பிருத்தக் சூத்திரம் பிரணீதவான் இत्युक्ते தத் சூத்திரம் வியர்த்தம் ந பவதி. எதி தர்ஹி தத் சூத்திரம் சரிதார்த்தம். சரிதார்த்தம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது ஞாபனம் பண்ணாது. என்னத்தை ஞாபனம் பண்ணாது அப்படின்னா ஐகார ஔகாரங்களுக்கும் சவர்ண சம்ஞா கிடையாது அப்படின்றத ஞாபனம் பண்ணாது. முதல்ல என்ன நம்ம பார்த்தோம், ஏகார ஐகாரயோகோ துல்யாஸ்ய பிரயத்னத்வம் வித்யதே ஏவஞ்ச சவர்ண சம்ஞா பிராப்திஹி வித்யதே பரந்து யதஹ பிருத்தக் சூத்திரம் ஆரப்தம் சவர்ண சம்ஞாயாம் சத்யாம் சவர்ண சம்ஞா வந்துட்டுன்னு சொன்னா அனுபத் சூத்திரேனைவ தஸ்யாபி கிரகணம் பவதி. एवं च तस्य उच्चारणं नैव कर्तव्यं परन्तु आचार्यः पृथक् उच्चारितवान् तेन ज्ञायते ஏகார ஐகாரயோகோ சவர்ண சம்ஞா நாஸ்தின்னு சொன்னான். அப்ப இந்த உத்தேசத்துக்காக தான் ஆச்சாரிய பிருத்தக் சூத்திரம் ஆரம்பிச்சிருக்காருன்ற மாதிரி முதல்ல வாதம் வந்தது. அதை தடுத்தார். இப்ப என்ன சொல்றாரு, இது ஞாபகமா ஆகாது. ஏன்னா இவர் வேற ஒரு காரியத்துக்காக வந்திருக்கார். என்ன காரியம், சுத்தமா ஐகார உகாரங்களுக்கு மட்டும் எந்த காரியமோ அதை நிர்வாகம் பண்றதுக்காக இது வந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஞாபகமா ஆகாது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஏகார ஐகாரயோகோ சவர்ண சம்ஞா பிராப்திஹி வித்யதே ஓகார உகாரயோகோ சவர்ண சம்ஞா பிராப்திஹி வித்யதேன்னு இப்ப அடுத்தது. अतः ऐ औस् इति सूत्रारम्भस्य चरितार्थत्वात् एदैतोः ओदौतोश्च मिथः सावर्ण्य अभाव साधकत्वकथनम् अनुपपन्नमेव. सावर्ण्य अभाव साधकत्वकथनम् अनुपपन्नम् न सावर्ण्यम् अस्येव न. ஏதைத்தோஹ ஓதோதோச்ச மிதா சாவரண்ய அபாவத்து விருத்திராதி இத்தியாது क्वचित् ஐட் கிரஹணாத் அதேங்குணः இத்தியாது क्वचित् ஏங்கிரஹணாத் சுநிர்வாஹः அன்யதா சர்வத்திர ஏங்கிரஹணமேவ ஐட் கிரஹணமேவ வா குர்யாத் தாவதைவ சதுர்ணாம் கிரஹணம் சம்பவாத். அतः ஏச் ஏங் பிரத்யாகார துவயகிரகண சாமர்த்தியாத் ஏதைத்தோஹ ஓதௌதோச்ச நாமிதா சாவர்ணியம். இப்ப மூணாவது இன்னொரு ஒரு வழி ஆரம்பிச்சார். புரிஞ்சு இல்லையா? பாணி இதெல்லாம் பாருங்க. அதாவது ஞாபகம்னு ஒண்ணு நம்ம ரிசல்ட் என்னன்னா வஸ்துதா ஏகம் ஐகம் சவர்ண சம்ஞா கிடையாதுன்னு தான் சொல்ல போறோம். அதை சாதிக்கக்கூடிய பிரமாணம் எது, அதுதான் இங்க சத்தியம். அதுக்கு ஒண்ணு சொன்னார் அவர். இதுக்கு முன்னாடி ஏவோம் ஐ அவுச்சுன்னு சூத்திர ஆரம்பம் தான் ஞாபகம்னு சொன்னார். அது வேண்டாம். பாணினிய என்ன பண்றாரு, சில சூத்திரங்கள்ல ஏங்கன்னு உச்சாரணம் பண்ணிருக்காரு, சில சூத்திரங்கள்ல ஐச்சுன்னு உச்சாரணம் பண்ணிருக்காரு, சில சூத்திரங்கள்ல ஏச்சுன்னு உச்சாரணம் பண்ணிருக்காரு. இப்ப ஏவோம் ஐ அவுச்சு இருக்கு. ஏகார ஓகாரம் உண்டி வாங்கிக்கணும்னு சொன்னா ஏங்கன்றார், ஐகார உகாரம் உண்டி வாங்கிக்கணும்னா ஐச்சுன்றார். ஏவோ ஐ அவ் நாலுத்தையும் வாங்கிக்கணும்னு சொன்னா ஏச்சுன்றார். அப்ப நாம ஒரு இடம் வச்சுக்கலாம்.
நாலுத்தையும் வாங்கிக்கிறது எங்க இஷ்டமோ அந்த இடத்துல ஏங்க சொல்லிருக்கலாமே. சவர்ண சம்ஞா இருக்கிற பட்சத்துல இப்ப நாம முதல்ல ஐச் பார்த்தோம். ஐச்ல என்ன வேணும்? ஐகார உகாரம் முந்திதான் வேணும். அதனால நீங்க ஐச்சுன்னு சொன்னீங்க, சரி வச்சுக்கிறேன். சில இடங்கள ஏங்கன்னு சொல்லுங்க, ஏங்க பதாந்தா தீன்றோம். அப்ப அங்க ஏங்கன்னா ஏகார உகாரத்தை மட்டும் வாங்கிக்கணும், அதனால ஏங்கன்னு சொன்னீங்க. ரைட். நாலுத்துக்கும் எங்க உங்களுக்கு அபிப்பிராயம் இருக்கோ, நாலுத்தையும் எங்க வாங்கிக்கணுமோ அங்க ஏச்சுன்னு சொல்லாம ஏங்கன்னு சொல்லிருக்கலாமே. சவர்ண சம்ஞா இருக்கிற பட்சத்துல வந்துடலாமே. அப்ப அப்படி சொல்லாததுனால இதன் ஞாபகமாக பிரிசப் சூத்திராரம்பத்தை சொல்லாத இத சொல்லிக்கோ அப்படின்னு. ஏதைத்தோஹோ ஓதௌதோஸ்ச மிதஹ சாவரண்ய அபாவஹ து சாவரண்ய அபாவஹ கதம் சாவரண்ய அபாவஹ கதம் சுநிர்வாஹः இत्युक्ते वृद्धिरादै इत्यादौ क्वचित् ऐच् ग्रहणात् अदेन् गुणः इत्यादौ क्वचित् येन् ग्रहणाच्च सुनिर्वाहः अन्यथा सर्वत्र येन् ग्रहणमेव सर्वत्र ऐच् ग्रहणमेव वा कुर्यात् तावता एव चतुर्णां ग्रहण संभवात् अतः येच् येन् इति प्रत्याहारद्वय ग्रहण सामर्थ्यात् एदैतोः गोदौतोश्च नामितः सावर्ण्यम् प्लुतौ ऐचः इदुतौ एचो प्रगृह्यस्य इति प्रत्याहारद्वय ग्रहण वैयर्थ्याच्च इति शब्देन्दुशेखरे प्रपंचितम्. शब्देन्दुशेखरத்துல என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா இத காட்டிலும் ஒரு படி நான் சொன்ன மாதிரி அங்க இவர் ஏன் ஏன் ஐச் விஷயத்துல சொன்னார். லகு சப்தேந்துசேகரத்துல ஏச் விஷயத்துல சொன்னார். ஆனா ஏச்சுன்னா நமக்கு நாலுக்கும் கிரகணத்துக்காக தான் ஏச்சு போட்டிருக்கார். ஒண்ணு சொன்னா போதுமே அப்படின்றத அவருடைய प्लुतौ ऐषः इदुतौ एचो प्रगृह्यस्य इति प्रत्याहारद्वय ग्रहण वैयर्थ्यम् सवर्ण संज्ञायां प्रत्याहारद्वय ग्रहणं व्याख्याम् एलादु उन्नतत्वपरिणाम इति तेन मूलं तेन एचः चतुर्विंशतेः संज्ञाः स्युः इति न आपादनीयम् அந்த இடம் பார்க்கணும். एदैतोः तेन इत्यस्य एदैतोः ओदौतोश्च मिथः सावरण्य अभावेन इत्यर्थः न आपादनीयं न आशङ्कनीयम् इत्यर्थः. एवं च एकारेण सह वर्तते इति सैः ये सैः यत्र एङ् ह्रस्वात् इति सम्बुद्धिलोपः न या उत एकारेण सह वर्तते அப்படிங்கும்போது सह सह सहस्य सह सह शब्दத்துக்கு சான ஆதேசம் வந்துருக்கு. சஹ ஏ யாரோ ஒருத்தன் ஏகாரத்தோட இருக்கான், இல்ல அथवा ஏதோ ஒரு சப்தம் அயம் சப்தஹ ஏகாரேன சஹ வர்த்ததே நது ஐகாரேன நீங்க நம்ம விவகாரம் பண்ணும்பொழுது ஏகாரேன சஹ வர்த்ததே இத்யத்ர சா இதி ஏகாரஹ சகாரோத அகாரस्य ஏகாரस्य च वृद्धिरेति इति वृद्धिः सै इति भवति. इदानीं येङ् येङ् ह्रस्वात् सम्बुद्धेः इति भवति किल. हे रमे इति उच्यते. तत्र किं रमे इति तावत् एङन्तं विद्यते. एङन्तात् ह्रस्वान्ताच्च अङ्गात् परस्य सम्बुद्धेः लोपः. तत्र सम्बुद्धिः इति एकवचनं सम्बुद्धिः सुवौ जस् इति त्रयः प्रत्ययाः. सम्बोधनार्थे एकवचनप्रत्ययस्य मात्रं सम्बुद्धिः इति नाम. सम्बोधनम् इत्युक्ते त्रयाणामपि. सम्बुद्धिः इत्युक्ते सम्बोधन प्रथमा एकवचनमेव एकवचन प्रत्ययः एव सम्बुद्धिः एकवचनं सम्बुद्धिः इति सूत्रम्. तत्र एङन्तात् एवं एङन्तात् परस्य सम्बुद्धि प्रत्ययस्य लोपः भवति. हे रमे रमेषु इति भवति. तस्य लोपे हे रमे हे गुरो हे हरे इति भवति. इदानीं प्रकृते तावत् एकारेण सह वर्तते इति कस्यचित् सै इति नाम. कस्यचित् शब्दस्य सै इति नाम. तत्र हे सै इत्यत्र ऐकारः विद्यते किल. येन् इत्यत्र एकारस्य ऐकारस्य च सवर्णसंज्ञां स्वीकृत्य एकारात् परस्य सम्बुद्धेः लोपः इत्युक्ते ऐकारात् परस्य सम्बुद्धेः अपि लोपः इति न आशङ्कनीयम्. किं कारणम्? उभयोः सवर्णसंज्ञा
नास्ति इति प्रकृते साधितत्वात् एवञ्च तत्र कथं रूपम् इत्युक्ते हेतैः इत्येव रूपम् एवञ्च एकारेण सह वर्तते इति सैः एतैः इत्यत्र एन् ह्रस्वात् इति सम्बुद्धिलोपः न ग्लावं ग्लावः इत्यत्र औतों शतोः इति आत्मं च न तत्र तद्वत् ओकारविषयेपि ओकारविषये गोशब्दः विद्यते गौः गावौ गावः गाम् इति वदामः कथं तत्र रूपसिद्धिः इत्युक्ते गो प्रातिपदिकम् अम् इति प्रत्ययः औतोंशसोः आ ओतः अंशसोः इति पदच्छेदः आ इति प्रथमा विभक्तिः विधीयते ओतः इति तावत् षष्ठीनिर्देशः ओत् तकारः विद्यते तपरस्तत्कालस्य तर्हि ओकारस्य इत्यर्थः अंशसोः अं प्रत्यये परे षष्ठि अम् औट् षष् गौः गावौ गावः गां गावौ गाः तत्र पश्यतु गो अम् गो षस् अत्रापि गो इति ओकारः तत्रापि गो इति ओकारः अत्र अं विद्यते तत्र निमित्तं षस् विद्यते किं विधीयते आत्मं विधीयते तर्हि गो इत्यत्र ओकारस्य स्थाने आ भवति गा अम् अमि पूर्वरूपे गाम् इति भवति तत्र गो षस् अस्ति इति विद्यते तत्रापि ओकारस्य स्थाने आत्मं तर्हि गा सवर्णदीर्घे गाः इति भवति तत्र ग्लौ शब्दः विद्यते तत्र ग्लौ अम् ग्लौ अस् षष् विद्यते कथम् अस्माभिः क्रियते इत्युक्ते औ अम् इति विद्यते किल औकारस्य आवादेशः तर्हि ग्लाब् अम् ग्लाभम् इति रूपम् बहुवचने तावत् ग्लौ षष् इति भवति आवादेशः ग्लाब् अस् ग्लावस् ग्लावः इति रूपम् इदमेव वास्तविकं तत्र सः पृच्छति ओकारस्य औकारस्य च सवर्णसंज्ञायां सत्यां किं भवति ओकारस्य आत्मं विधीयते किल तत् आत्मं कुत्रापि भवेत् ग्लौ इत्यत्रापि भवेत् उभयत्र भवेत् वा इति सः पृच्छति न किं कारणम् इत्युक्ते उभयोः सावर्ण्यं नास्ति इति प्रपञ्चितत्वात् ग्लावं ग्लावः इत्यत्र औतों शतोः इति आत्मं च न அதாவது எதுக்குன்னா சவர்ண சம்ஞாவை நிஷேதம் பண்ணி நீ என்ன கண்ட அப்படின்னா இதுதான் சவர்ண சம்ஞாவை ரெண்டு பேருக்கும் ஐக்கும் அவுக்கும் சவர்ண சம்ஞா இருந்தா இருந்துட்டு போட்டவே உனக்கு என்ன அதனால நஷ்டம் அப்படின்னா இருந்தா இந்த அனிஷ்ட ரூபம் வர்றது அதனால சாஸ்திரக்காரர் என்ன பண்ணுவான்னா தேவையானதான் தடுப்பா தேவையானதான் விதிப்பா அதனால ஒரு லாபமோ இல்ல அனிஷ்ட நிவர்த்தியோ இஷ்ட பிராப்தியோ இருந்தாதான் பண்ணும் இப்ப சவர்ண சம்ஞாவை நிஷேதம் பண்றதுக்கு அனிஷ்ட நிவர்த்தி ஒரு காரணம் எந்த இடத்துல லாபம்ன்ற இடத்துலயும் அதே மாதிரி ஒரு இடம் சைஹின்ற இடத்துல யாதே தது ததனந்தரம் கிமுக்தம் யாதே தது அகாரஸ்ய ஆகாரஸ்ய சவர்ண சம்ஞா ஸ்யாத் ஸ்தான பிரயத்ன சாம்யாத் அஜ்ஜலாமேவ சாவர்ண நிஷேதாத் ததேவ கில மூலம் பாட்டு तदनन्तरं नाज्जलो इति सावर्ण्य निषेधः यद्यपि अक्षरसमाम्नायिकानामेव तथापि हकारस्य आकारः न सवर्णः तत्र आकारस्यापि प्रत्युत्तरत्वात् भट्टोजिनुடைய ஒரு பங்களிப்பு இருக்கிறதுல तत्र नाज्जलो इति सूत्रे वस्तुतः अस्माभिः कथं पठितम् इत्युक्ते आकारसहितः अच् आच् आच् च हल् च आज्झलौ न आज्झलौ इति पठितं पाठितं च परन्तु भट्टोजी दीक्षितात् प्राक् कथं सर्वैः अङ्गीकृतम् इत्युक्ते अज्झलौ इत्येव अङ्गीकृतम् अज्झलौ इति अङ्गीकारे कश्चन दोषः कः दोषः इत्युक्ते इदानीं भट्टोजी दीक्षितात् प्राक्तनकाले यः अर्थः सूत्रस्य आसीत् तमर्थमादाय इदानीं पश्यामः किमुक्तम् अच् हल् उभयोः सवर्णसंज्ञा नास्ति इति उक्तम् अच् इत्युक्ते के वर्णाः नवैव वर्णाः यतः
नाज्जलो इति सूत्रं पूर्वत्र विद्यते तत् सूत्रम् अनुवित्तवर्णस्य प्रत्ययः तत् सूत्रं तावत् इतः परमेव आगमिष्यति अतः नाज्जलो इति सूत्र पठनसमये शिष्यः किं जानाति इत्युक्ते अच् इत्युक्ते नव एव वर्णाः हल् इत्युक्ते एते एव इति सः जानाति तर्हि अक्षरसमाम्नाये ये सन्ति वर्णाः तेषामेव अथवा तयोः मध्ये एव सवर्णसंज्ञा निषिध्यते अनेन सूत्रेण इति सः चिन्तयेत् पश्यतु हकारः विद्यते दीर्घः आकारः विद्यते आकारः अक्षरसमाम्नये नास्ति परन्तु आकारस्य उत्पत्तिस्थानं किम् इत्युक्ते कण्ठः अकारस्यापि कण्ठः आकारस्यापि विवृतं प्रयत्नः हकारस्यापि तर्हि तयोः उभयोः सवर्णसंज्ञा स्यादेव नाज्जलो इति सूत्रेण किं साधितम् इत्युक्ते अक्षरसमाम्नाये विद्यमानानां वर्णानां मध्ये या सवर्णसंज्ञा प्राप्ता सा एव सवर्णसंज्ञा निषिद्धा इतरेषां या सवर्णसंज्ञा प्राप्ता तस्याः निषेधः अनेन सूत्रेण न कृतः तर्हि अकारस्य आकारेण सह सवर्णसंज्ञा भवेदेव तर्हि कः दोषः इरुना என்ன அப்படின்னு கேட்டா कोणः इति किञ्चित् सूत्रम् तत्र यद्यपि माहेश्वरसूत्रे आकारः नास्ति तथापि माहेश्वरसूत्रे हकारः विद्यते तर्हि हकारेण आकारस्य ग्रहणं स्यात् ஆ இருந்தாதான் ஆவானது ஹகாரத்தை எழுக்கிறதுக்கான அந்த அறுபது சூத்திரத்தை எழுக்கிறதுக்கான பிரசக்தி இருக்கு ஆ இல்ல ஆனா ரெண்டு பேரும் தேடினா யாரா ஒருத்தர் இருந்தா போடுமே அண்ணன் தம்பி ரெண்டு பேர்ல அண்ணன் இருந்தா தம்பியை கூப்பிடுவான் தம்பி இருந்தா அண்ணனை கூப்பிடுவான் அப்ப இது மாதிரி ஹகாரம் எங்க இருக்கு ஹகாரம் அனுது சூத்திரத்துல அந்தர்பூதம் அண்ணு பரேடனகாரேன அயோன்றுக்கு எவங்க யோஜ ஹாயா வராட்டு தர்ஹி ஹகாரஸ்யாபி சவர்ண கிரகண சாமர்த்தியம் ஆகதம் तर्हि होडः इति सूत्रं तत्र सूत्रे हकारस्य धत्वं विधीयते हकारम என்னவா இருக்கு அந்த சூத்திரத்துல உத்தேசியமா இருக்கு விதேயமா இல்ல நேத்து என்ன சொன்னோம் அப்ரத்யய விதேயமா இருந்தா தான் அதோட சவர்ணத்தை வாங்கிச்சாதுன்னு சோ ஹகாரம் உத்தேசியமா இருக்கு அப்ப ஹகாரस्य धत्वம் इत्युक्ते हकार सवर्णस्यापि धत्वं स्यात् हकार सवर्णं यार इंग आकार அப்ப விஸ்வபாபிஹி इत्यत्र பகாரோத்ர ஆகாரஸ்யாபி धत्वं भवे அப்ப அது தடுக்கணுமே இதுக்கு பாணினி இதுல ஒன்னும் வழி இல்ல யோசிச்சு பார்த்தா இது பாணினி பிரகாரமும் ஒண்ணும் இல்ல காத்தியாயன பிரகாரமும் ஒண்ணும் இல்ல அதே மாதிரி பதஞ்சலி பிரகாரம் ஒண்ணும் இல்ல இவர் என்ன யோசிச்சாருனார் நாத்ஹலு பட்டோதி நாத்ஹலு இத்திர நாம இப்படி பதச்சேதம் பண்ணலாம் ந ஆத்ஹலு ஆகார சகிதா அச்சு ஆச்சு ஹல்லுன்னார் அப்ப ஏவம் அச்சு மாஹேஸ்வர சூத்திரத்தோடு கூட ஆகாரமே இப்ப சேர்ந்துருக்கு அச்சுக்கும் ஹல்லுக்கும் எப்படி சவர்ணசஞ்ஞா வராதோ அதே மாதிரி ஆகாரத்துக்கும் ஹல்லுக்கும் சவர்ணசஞ்ஞா வராது அப்படின்னு இவர் சொல்லி यद्यपि अक्षर समाम्नायिकानामेव सः नाज्जलो इति सावर्ण्य निषेधः तथापि हकारस्य आकारः न सवर्णः एंडन्नर तत्र आकारस्यापि प्रश्लिष्टत्वात् प्रश्लेषः न श्लेषं न ஒட்டுகிறது ஒட்டிக்கிறது இல்லையா ஸ்லிஷ்டம்னா ஒட்டிண்டு இருக்கிறது பிரஸ்லிஷ்டம்னா நன்னா ஒட்டிண்டு இருக்குன்னு அப்ப தத்ர ஆகாரஸ்யாபி பிரஸ்லிஷ்டத்வாத் तेन विश्वपाभिः इत्यत्र होडः इति धत्वं न भवति तो बालवनोमा पाकलाम स्यात् एतत् हकारस्य आकारस्य च सवर्णसंज्ञा स्यात् य स्थानप्रयत्न साम्यात् अज्जलामेव सावर्ण्य निषेधात् इतः पूर्वम् अज्जलामेव सावर्ण्य निषेधात् वार्ण समाम्नायिकानामेव वर्णानाम् अज्जल शब्द वाच्यत्वात् अज्जल शब्द वाच्यत्वं केषां विद्यते वार्ण समाम्नायिकानामेव विद्यते அது முதல்ல நாம இன்னைக்கு விவகாரம் பண்றோம்னா அது அனுபத் சூத்திரத்துடைய பலம் இன்னைக்கு நான் போட்டு காமிச்ச மாதிரி முதல்ல இதுல இருந்து இது வரைக்கும் தான் வாங்கிக்கணும் அப்ப இது ஆதிமோ எங்க இருக்கு அக்ஷர சமாமயத்துல இருக்கு இதெல்லாம் அக்ஷர சமாமயத்துல இல்லாதது இத வாங்கிக்கணும்னா அது பாணினி ஒரு வழி பண்ணி கொடுத்திருக்காரு அனுபத் சவர்ண சஜா பிரத்யகான்னு வழி பண்ணி கொடுக்குறாரு அப்ப அது விட்டுட்டு பார்த்தோம்னு சொன்னா அச்சுன்னா அக்ஷர சமாம்னாதிக்கங்களை மட்டும்தான் வாங்கிக்கணும் அஜ்ஜல் சப்த வாச்சியத்வா கேஷாமேவ வார்ண சமாம்னாதிகானாமேவ சர்வசமித்தே நாஸ்தி ஆயிட்டு சப்த வாச்சியத்வா ஆகார பிரஸ்லேஷே ச பிரமாணாபாவாத் ஆகார பிரஸ்லேஷே பிரமாணம் நாஸ்தி பிரமாணாபாவாத் ததனந்தரம்
நச்ச ஆகாரஸ்ய அச்வாத் நச்ச அகாரஸ்ய அச்வாத் தேன ஆகாரஸ்யாபி அனுபூத்ரேன கிரகணாத் ஆகார ஹகாரயோஹோ ந சாவர்ணியம் இது வாச்சியம். அவன் கேட்டான், அதை நமக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன். இது அச்சுன்னு சொன்னாலேயே ஆவியும் வாங்கிக்கலாமே, அப்ப அச்சுக்கும் ஹல்லுக்கும் சவரண சஞ்சா கிடையாதுன்னு சொன்னா ஆகாரத்தும் கிடையாது, ஏன் நீங்க புதுசா கலப்புறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. புரியுதான சொன்ன விஷயம். அகாரஸ்ய அச்வாத் தேன இத்துக்தே தேன அகாரேன ஆகாரஸ்யாபி கேன சூத்ரேன அனுபூத்ரேன கிரகணாத் ஆகார ஹகாரயோஹோ ந சாவர்ணியம் இது நஜவாச்சியம். அப்படி சொல்லாதே என்ன கிரகணக சூத்திரம் ஹி லப்தாத்மகமேவ தத் அஸ்யஸ்ஸோ இத்யாதோ பிரவృத்திம் அர்ஹதி நாஜ்ஜலோ இதி பிரவృத்தி தசாயாம் ச கிரகணக சாஸ்திரம் ந லப்தாத்மகம். லப்தாத்மகம் அப்படின்னா அவனே இன்னும் பிறக்கலன்னு அர்த்தம். இல்ல லப்தாத்மகமாக அந்த சூத்திரம் இல்லைன்னா இந்த சூத்திரம் இன்னும் நீங்க சங்கியாவை பாருங்க, நாஜ்ஜலோ சூத்திர சங்கியாவை பாருங்க. அனுபூத் சூத்திரம் பாருங்க 1:69 இல்லையா? அப்ப அந்த நாஜ்ஜலோ சூத்திரம் படிக்கும் பொழுது அவனுக்கு அனுபூத் சூத்திரத்தினால பண்ணணும்னு அவனுக்கு தெரியாது அப்படின்னு வச்சுன்னு பேசுறாரு. அதாவது சாஸ்திரம்னாலே ஒரு கருத்து ஒருத்தர் சொல்வார், அதுக்கு திரஸ்காரம் பண்ணி வேற சில பேர் நிறைய சொல்லியிருக்கா. இந்த கிரந்தத்தை படிக்கும் போது இதை அப்படியே இது ரைட்டுன்னு நினைச்சுன்னு படிக்கணும், அவ்வளவுதான். கிரகணக சூத்திரம் ஹி கிரகணக சூத்திரம் நாம அனுபூத் சவர்ண சிதா பிரத்யஹ இது சூத்திரம் லப்தாத்மகமேவ சத்து. லப்தாத்மகம்னா தன்னை உண்டாகிறதுன்னு அர்த்தம். உண்டானதுக்கு அப்புறம்னா அஸ்யச்சோ இத்தியாதோ பிரவృத்திம் அர்ஹதி. அஸ்யச்சோ எங்க இருக்கு? அனுபூத் சூத்திரத்துக்காட்டிலும் பின்னாடி இருக்கு, ரொம்ப தள்ளி இருக்கு. ஆனால் அங்கெல்லாம் ரைட்டு. நாஜ்ஜலோ இது பிரவృத்தி தசாயாம் அர்த்தாத் பிரதமாத்தியாயஸ்ய பிரதம பாதஸ்ய தசம சூத்திரம் வித்யதே. இந்த தசம சூத்திர அவசரே பிரவృத்தி தசாயாம் ச கிரகணக சாஸ்திரம் ந லப்தாத்மகம் தத்தி சவர்ண பத கட்டிதம் சவர்ண பதார்த்த அவகமோத்தரமேவ லப்தாத்மகம். எது சவர்ண பத கட்டிதம்? அனுபூத் சவர்ணஸ்ய ச பிரத்யஹ தத்ர சவர்ண இதி பதம் வித்யதே. தர்ஹி சவர்ண சம்ஞா வந்ததுக்கு அப்புறம் சவர்ண சம்ஞா கேன சூத்திரேன சித்தியதி? துல்யாசிய பிரயத்னம் சவர்ணம். அப்ப என்ன எடுத்து நீங்க அனுபூத் சூத்திரத்தை படிக்கணும்னு சொன்னா துல்யாசிய பிரயத்னம் சவர்ணம் இது சூத்திர பఠன அனந்தரமேவ தஸ்ய சூத்திரஸ்ய பఠனம் உச்சிதம். சரியா? துல்யாசிய பிரயத்னம் சவர்ணம் படிச்ச உடனே எந்த சூத்திரம் படிக்கிறோம்? நாஜ்ஜலோ. அதோட சேர்ந்தது. ஏன்னா துல்யாசிய பிரயத்னம் சவர்ணம்னு சொல்லிட்டு உடனே நாஜ்ஜலோன்ட்டாங்க. அப்ப இப்ப ரெண்டு விஷயம், ஒண்ணு தள்ளி இருக்கிறதுன்னு ஒண்ணு, அது மட்டும் இல்லாம அந்த சூத்திரத்துல சவர்ணம்னு ஒரு பதம் இருக்கு. இந்த சவர்ண பதம் என்னைக்குமே ஒரு ரூல் ஒண்ணு, வாக்கியார்த்த ஞானம் வரணும்னு சொன்னா பதார்த்த ஞானம் அவசியம். அதாவது ஒரு வாக்கியம் ஒரு சென்டென்ஸுடைய மீனிங் தெரியும்னா இந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய பதங்களுடைய மீனிங் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சென்டென்ஸுடைய மீனிங் தெரியும். இப்ப அங்க அனுபூத் சவர்ண பிரத்யாஹ சூத்திரே சவர்ண இது பதம் வித்யதே. சவர்ணம் நாம கிம் ஜிஜ்ஞாசாயாம் துல்யாசிய பிரயத்னம் சூத்திரம் பఠनीयம். துல்யாசிய பிரயத்ன சூத்திர பఠன வேளாயாம் ஏதத் சூத்திரம் லப்தாத்மகம் ந பவதி. துல்யாசிய பிரயத்னம் சூத்திரத்தை படிச்சுட்டு உடனே நாங்க படிக்கிறேன்னு சொல்ல முடியாது. அதை படிச்ச உடனே நாஜ்ஜலோ சூத்திரமும் நீங்க படிச்சிடணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்னா அச்சுக்கும் ஹல்லுக்கும் நீங்க சவர்ண சம்ஞா கிடையாதுன்னு புரிஞ்சுப்பீங்க. இல்லைன்னா அரகுர ஞானத்தோட இங்க வந்துருவீங்க. அரகுர ஞானத்தை இங்க வந்தா அனுபூத் சூத்திரம் வந்தா என்ன ஆயிடும்? அன்னத்தினுடைய சவர்ணத்துக்கு சம்ஞாவாகும்னு அர்த்தம் பண்ணீங்கன்னா அகாரத்தினால ஹகாரத்தையும் வாங்கிடுவீங்க. அப்ப ஏவஞ்ச அனுபூத் சூத்திரஸ்ய பఠனார்த்தம் துல்யாசிய பிரயத்னம் சவர்ணம் இது சூத்திர பఠனம் அவசியம். தத் சூத்திர பఠனம் மாத்திரம் அலம் இது ந சிந்தனீயம். தேனதா நாஜ்ஜலோ இது சூத்திரம் அப்படி பఠनीयம். एवं नाज्जलो इति सूत्र पठन वेलायाम् अच् इत्युक्ते अक्षर समाम्नादिकाः एव, हल् इत्युक्ते अक्षर समाम्नादिकाः एव इत्येव तस्यां स्थित्यां बोधः. एवं उभयोः एव निषेधः न तु हकार आकारस्य उपस्थिति. அதாவது பட்டோஜி அது மாதிரி பண்ணி விட்டதை ஜஸ்டிஃபை பண்றார், சமர்த்தனம் பண்றார். ஏன் அப்படி பண்ண அப்படின்னு. சவர்ண சம்ஞா விதாயகம் ச துல்யாஸ்ய சூத்திரம் சாமான்யதः ஸ்வார்த்தம் போதயத் அப்பி யத்யபி போதயதபி நாஜ்ஜலோ இதி அபவாத விஷயம் பரிஹிருத்ய ததன்யத்ரைவ பர்யவசன்னம் ஸ்வகாரியக்ஷமம். இன்னைக்குமே அபவாத விஷயத்தை நீங்க படிக்காம விட்டீங்கன்னா
ஒரு ரூலானது அபவாதத்தை வாக்கியத்துல பிரவர்த்திக்கலாம், அபவாதமா அது இருந்தா அங்க பிரவர்த்திக்க முடியாம ஆயிடும். சுவார்த்தம் போதைய தப்பி, தன்னுடைய அர்த்தத்தை நாஜ்ஜலோ சூத்திரம் படிக்காமலேயே நீங்க என்ன சூத்திரம் படிச்சுக்கலாம், துல்யாச பிரயத்னம் சூத்திரம் படிக்கலாம். படிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்ல, ஆனா அது நீங்க அப்ளை பண்ணும்போது நாஜ்ஜலோ எங்க பிரவர்த்திக்கும், அஜ்ஜல் விஷயத்துல பிரவர்த்திக்கும் இல்லையா. அஜ்ஜல் விஷயத்துல தவறு பிராப்தமான சவர செஞ்சாவ நிஷேதம் பண்றது. அப்ப அந்த இடத்த தவிர பாக்கி இடத்துல நீங்க துல்யாச பிரயத்னம் சவரணம் சூத்திரத்தினால காரியம் பண்ணிக்கலாமே தவிர இந்த இடத்துல உங்களால பண்ண முடியாது. போதயதபி நாஜ்ஜலோ இது அபவாத விஷயம் பரிகிருத்திய தது அந்யத்ரைவ பர்யவசன்னம் ஸ்வகாரியக்ஷமம் ததுக்தம் பிரகல்பியத அபவாத விஷயம் உத்சர்கः அபிநிவிஷதே இது. இது ஒரு நியாயம், இது நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பரிபாஷா. நான் இது இந்த புரியறதுக்கு நான் நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய உதாரணமே சொல்றேன். இப்ப ரெண்டு நம்ம படிச்சது, இப்ப தேவ இந்திரஹா தேவ ஐஸ்வர்யம், தேவ இந்திரஹா தேவ ஐஸ்வர்யம் ரெண்டு உதாரணம். தேவ இந்திரஹ இत्यत्र आद्गुणः तत्र सूत्रे आत् इति पूर्वनिमित्तम्, तत्र सूत्रे आत् इति पूर्वनिमित्तम्, अचि परे अचि इति परनिमित्तम्, उभयोः स्थाने गुणः. देव वकारोत्र अकारः विद्यते पूर्वत्र विद्यते, इन्द्रः इति इकारः अचि परत्र विद्यते, उभयोः स्थाने गुणः एकारः. तर्हि देवेन्द्रः रूपम्. देव ऐश्वर्यम् तत्र अस्माभिः तत्रापि पश्यन्तु, तत्रापि देव इत्यत्र वकारोत्रः आकारः विद्यते, ऐकारः अच्छि एव, तर्हि तत्रापि गुणः भवतु. வரலாமே இன்னைக்கு வரலாமே அப்படின்னா வரலாம். ஆனா என்ன எடுத்துனாரு, அங்க அபவாத சாஸ்திரம் ஒண்ணு தனியா போட்டிருக்கார் பாணினி. விருத்தி ரேச்சி, அகாரத்துக்கு பிறகு ஏச்சு இருந்தா விருத்தி வரும். तत्र ऐकारः कथं विद्यते इत्युक्ते ऐच् विद्यते एवञ्च तत्र वृद्धिः. उभयोः स्थाने ऐकारे देवैश्वर्यम् इति इष्टं सिद्ध्यते. இப்ப நீங்க பாருங்க, இந்த உற்சர்க சாஸ்திரம் கிம் பிரகிருத்தே ஆத்குணः இது உற்சர்கः, விருத்திரேசி இது அபவாதம். அந்த ரெண்டுத்தையும் நீங்க தோரணம் பண்ணி பாருங்க. அதாவது இங்க சாதாரணமா அந்த சாஸ்திரத்தினுடைய சுபாவத்தை பாத்தீங்கன்னா, உற்சர்க சாஸ்திரம் அது பிரவருத்திக்கிறதுக்கு அருகமான இடம் பெருசா இருக்கும். அபவாத சாஸ்திரம் பிரவருத்திக்கிறதுக்கான இடம் சின்னதா தான் இருக்கும். ஏன்னா தत्र किं निर्दिष्टम् अच् इति निर्दिष्टम्. अच् इत्युक्ते नव, अचां मध्ये एच् अपि अच् एव, एच् अपि अच् एव, परं तत्र सर्वः एच् अच् भवितुमर्हति, परन्तु सर्वः अच् एच् भवितुमर्हति वा? एवं च तत्र विशिष्टनिर्देशः विद्यते वृद्धिः एचि. अतः इदना உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, உற்சர்கस्य விஷயः व्यापकः विद्यते, अपवाद शास्त्रस्य विषयः व्याप्यः विद्यते. அது ஒரு விஷயம். ஆனா ஒண்ணு பண்ணலாமா என்னன்னா, இது வியாபகமா இருக்கிறதுனால அபவாத சாஸ்திரம் பிரவருத்திக்கிற இடத்துல உற்சர்க சாஸ்திரம் வர்றதுக்கு ஒரு யோகியதா இருக்கிறதுனால இந்த உற்சர்க சாஸ்திரம் அபவாதத்துல வந்துட்டவன் கேட்டார். प्रवृत्ति दशायाम् अयम् अस्य प्रवृत्तिः भवतु इत्युक्ते यथा वा देव इन्द्रः इत्यत्र गुणः भवति उत्सर्गः तद्वत् तत्रापि भवतु, तदनन्तरं किमपि कुर्मः அப்படின்றார். வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாமே, ஏன்னா இது ரொம்ப பலமா இருக்கு அப்படின்னா கிடையாதுப்பா. இப்படி சொல்லிட்டா பிரகல்பியச்ச, ரொம்ப நல்ல சாஸ்திரம் உற்சர்க சாஸ்திரம். பிரகல்பியச்ச அபவாத விஷயம் ததா உற்சர்கः அபிநிவிஷதேன. உற்சர்க சாஸ்திரம் தன்னுடைய விஷயத்துல பிரவர்த்திக்கும் போது எப்படி பிரவர்த்திக்குமா, எத்யபி அபவாத சாஸ்திரம் பிரவர்த்திக்கக்கூடிய இடத்துல இது பிரவர்த்திக்கிறதுக்கு யோக்கியத்தை இருந்தாலும் கூட பிரவர்த்திக்காம அதை அப்படி ஒதுக்கி வச்சுட்டு இங்க மட்டும் தான்ப்பா பிரவர்த்திக்கணும். பிரகல்பியச்ச அபவாத விஷயம், அபவாத விஷயம் அபவாத சாஸ்திரத்தினுடைய விஷயத்தை பிரகல்பியா அதை விட்டுட்டு
அல்லது அபவாத சாஸ்திரத்துக்கான விஷயத்தை பரிகல்பனை பண்ணிட்டு ததா அதை தவிர பாக்கி இடங்கள்லதான் உற்சர்கா அபிநீசதே. ஏவம் இப்ப எதுக்காக இதை சொன்னார்னா, நாஜ்ஜலு சூத்திரம் நீங்க படிக்காம விட்டீங்கன்னா என்ன ஆயிடும்னா, துல்யாசிய பிரயத்தனம் சவர்ணம் அஜ்ஜல், அதாவது அச்சுக்கும் இன்னொரு அச்சுக்கும் சவர்ண சம்ஞா வருது பாத்தீங்களா, அங்க இந்த சாஸ்திரம் பிரவர்த்திக்கும். ஹல்லுக்கும் சவர்ண சம்ஞா வரத்துல பிரவர்த்திக்கும். ஆனா அச்சுக்கும் ஹல்லுக்கும் சவர்ண சம்ஞா வரத்துல இது திரும்பி கூட பார்க்காது. அப்ப ஏவம் இது என்ன பண்ணும், பிரகல்பியத்தை அபவாதம், இந்த அபவாதம் எதை சொல்றாரு, நாஜ்ஜலோ அபவாதம் சொல்றாரு. அபவாத சப்தத்தினால நிஷேத சாஸ்திரத்தையும் வாங்கிக்கிறார். அபவாத விஷயம் பரிகல்பிய பிரகல்பிய ததா உற்சர்கா அந்யத்ர அபிநீஷதே. இது ஒரு பரிபாஷை. வியாக்கரணத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, பரிபாஷை திடீர்னு நியாயகான்வா அப்படின்லாம், நியாயத்தை பரிபாஷான்வா அப்படின்லாம் ஒரு விவகாரம் பண்றது. பரிபாஷை ரெண்டு, ஒண்ணு நான் பாணினியே பண்ணிருக்கக்கூடிய பரிபாஷைகளுக்கு பரிபாஷா சூத்திரங்கள்னு பேரு. இதை தவிர பிராச்சீன வியாக்கரணத்துல கையாண்டு இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் பரிபாஷா வச்சனங்கள்னு பேரு. அதையே சமயத்துல நியாயம்னு சொல்லுவா. இது சில பேர் சங்கலனம் பண்ணி இதுதான் பரிபாஷா வச்சனங்கள்னு தீர்மானம் பண்ணிருக்கா. அதை வரைக்கும் பெருமா இன்னைக்கு நமக்கு பிரமாணமா இருக்கிறவர் நாகேஸ்வர் தான். நாகேஸ்வர் பரிபாஷை நிச்சயக்கிற புத்தகத்துல சுமார் ஒரு 134 பரிபாஷை 135 பரிபாஷைகளை போட்டு இதுதான் பரிபாஷைன்னு சொல்லிட்டார். அதை தவிர வேற எது வந்தாலும் நியாயம்னு சொல்லிடுவோம். அது வந்தா பரிபாஷைன்னு சொல்லுவோம், நியாயம்னு சொல்லுவோம். அது மாதிரி இருப்பா. இது ஒரு பரிபாஷை. இது பிரகல்பேச்ச அபவாத பிரகல்பிய அபவாத விஷயம் உற்சர்கா அபிநிவிஷதே இது உக்தம் ச பாஷ்யே வர்ணானாம் உபதேசः தாவத் உபதேசோத்தர காலா யுக்சம்யா யுக்சம்யோத்தர காலः ஆதிரந்தியேன இது பிரத்யாஹாரः பிரத்யாஹோரோத்தர காலா சவர்ணசம்யா ததுத்தர காலம் அனுஜுத் சூத்திரம் இத்யேதேன சமுதிதேன வாக்யேன அன்யத்ர சவர்ணானாம் கிரஹணம் பவதி அன்யத்ர அஸ்யத்வோ இத்யாதோ இத்யர்த்தः. அத்ர பாஷ்யே பிரத்யாஹாரோத்தர காலா சவர்ணசம்யா இத்யனேன நாஜ்ஜலு இதி நிஷேத சகிதः சாவர்ண்ய விதிஹி விவக்ஷிதः கேவல சாவர்ண்ய விதேஹ பிரத்யாஹார அனபேட்சத்வேன பிரத்யாஹாரோத்தர காலிகத்வ நியம அசம்பவா. இப்ப பாஷ்யத்துல மகா பாணினி சூத்திரங்கள் அங்கங்க நாம இன்னைக்கு கௌமுதியில படிக்கிற மாதிரி இந்த கிரமத்துல இல்ல. அது நீங்க பார்க்கும்போது நாஜ்ஜலோ சூத்திரமும் துல்யாசி சூத்திரமும் முதல் அத்தியாயம் முதல் பாதத்துல இருக்கு. அது எங்க இருக்கு, அனுஜத் சூத்திரம் உங்களுக்கு அதே பாதத்துடைய 69வது சூத்திரத்துல இருக்கு. இது தள்ளி தள்ளி இருக்கு. இப்ப நீங்க எப்படி அந்த காலத்துல படிச்சிருப்பா அப்படின்னு கேட்டா, அப்படியே மொத்த சூத்திரத்தையும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் ஒரு ரூபத்தை ரூப சித்தியா கரெக்டா சொல்றதுக்கு அந்த காலத்துல அவனால முடியும். அது பர்யந்தம் அவன் பொறுமையாதான் இருந்திருக்கான். அந்த காலத்துல கடைசியா சூத்திர படிக்கிற பர்யந்தம் அவன் பொறுமையாதான் இருந்திருக்கான். லட்சியத்துக்கு தகுந்த இஷ்டரூபத்துக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு படிக்கலாவா சூத்திரத்தை படிச்சுட்டு அதுல இருந்து இஷ்டத்தை புரிஞ்சுட்டான். இப்ப ராமஹ பதம் நிஷ்பத்தி எனக்கு வேணும், எப்படி என்னென்ன சூத்திரங்கள் தேவை அப்படியேவா சொல்லல. இவா எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் ராமஹாவை பார்க்கும்போது திடீர்னு முதல் அத்தியாயம் ஞாபகம் வரும், திடீர்னு 6வது அத்தியாயம் ஞாபகம் வரும். சந்தியெல்லாம் வேணும், உங்க 6வது அத்தியாயம் வந்ததா உங்களுக்கு உண்டு. இதே மாதிரி அந்த காலத்துல இருந்திருக்கு. இதுக்கு பாஷ்யக்காரர் ஒரு கிரமம் ஒண்ணு பண்ணி கொடுத்தார். சொன்னார் என்னன்னா, வர்ணானா உபதேசா தாவத்து. முதல்ல வர்ணங்களோட உபதேசம் ஐயோன்னு ரிலுக்கேவோங்க ஐயோச்சு வர்ணோபதேசம் முதல்ல. உபதேசோத்தர காலா யுக்சம்யா. உபதேசத்துக்கு அடுத்தது அதுக்கு யுக்சம்யா பண்ணும். யுக்சம்யா என்ன சூத்திரம், அலங்கியம் சூத்திரத்தினால அலங்கியமோ அலங்கியம்னா முக்கியமா வருது. அதெல்லாம் எங்க இருக்கு, அதே முதல் அத்தியாயத்துல கொஞ்சம் தள்ளி இருக்கு பாருங்க. சங்கியா பாருங்க, அலங்கியம் 3 முதல் அத்தியாயத்திலேயே 3வது பாதத்துல இருக்கு. எனக்கு மாஹேஸ்வர சூத்திரம் படிச்ச உடனே நீங்க உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன 3வது பாதத்துல தான் இருக்கு. அலங்கியம் உபதேசோத்தர காலா யுக்சம்யா யுக்சம்யோத்தர காலா ஆதிரந்தியேன இது பிரத்யாஹாரா. யுக்சம்யா தஸ்யலோப ஆகாது, வேலை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அனுப்பணும். அப்ப பிரத்யாஹாரா ஆதிரந்தியன பிரத்யாஹாரம் எங்க 1 திருப்பி 1 குறைங்க. உபதேசம் 1 3 அப்புறம் ஆதிரந்தியன செய்யதா பிரத்யாஹாரம் வருது, அச் பிரத்யாஹாரம் வருது. அதுக்கப்புறம் யுக்சம்யோத்தர காலா பிரத்யாஹாரா பிரத்யாஹாரோத்தர காலா சவர்ண சம்யா. பிரத்யாஹாரம் அச் பிரத்யாஹாரம் வந்த உடனே உங்களுக்கு 9 வர்ணங்கள் 9 வர்ணங்களுக்கு உபஸ்திதி ஆகிறது. 9 வர்ணங்கள் உபஸ்திதின்றது சித்தமானதுக்கு அப்புறம் தான் அனுபவ சவர்ண பிரத்யாஹ சூத்திரத்தினால அந்த அகாராதிகள்னால அதோட சவர்ணங்களை வாங்கிக்கணும். அடுத்த ஸ்டேஜ் தான் அது. சவர்ணா
பிரத்யாகாரோத்தர காலா சவர்ண சம்ஞா ததுத்திர காலம் அனுதுத் சூத்திரம் இத்யேதேன சமுதித்தேன பிரத்யாகாரோத்தர காலா சவர்ண சம்ஞா அது மறந்துட்டானே பிரத்யாகாரம் ஆயிடுச்சு பிரத்யாகாரமான என்ன அச்சுன்னு 9 வர்ணங்கள் 9 வர்ணம் தான் உங்களுக்கு இருக்கு லோகத்துல 18 வர்ணங்களுக்கு பிரயோகம் இருக்கு அப்ப இந்த ஆவுக்கும் அந்த 18 ஆவுக்கும் நாம என்ன பண்றோம் சவர்ண சம்ஞா அது துல்யாசிய பிரயத்னம் சவர்ணம் அது எங்க அது முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பாதத்தினுடைய 10வது இப்ப படிச்சு இப்ப பாத்தீங்களா 9 துல்யாசிய பிரயத்னம் சவர்ணம் அதுக்கப்புறம் அனுபத் சவர்ண பிரத்யா 1 64 69 அப்ப எப்படி அண்ணன் போயிட்டு ஆனா நமக்கு தேவையான விஷயம் கிடைக்கிறதுக்காக இந்த கிரமத்தை அமைச்சு கொடுத்தா முதல்ல வர்ணங்களுடைய உபதேசத்துக்கு அப்புறம் ஆதிரந்தேன சேகதா சூத்திரத்தினால இப்சம்யா அலங்கியம் சூத்திரத்தினால இப்சம்யா அடுத்தது ஆதிரந்தேன சேகதா சூத்திரத்தினால பிரத்யாகாரத்துக்கு அப்புறம் சவர்ண சம்ஞா துல்யாசிய பிரயத்னம் சவர்ண சம்ஞாக்கு அப்புறம் தான் அனுபத் சூத்திரம். அப்ப அவர் அடிக்கிறக்கூடிய வரிசையில சவர்ண சம்ஞா சூத்திரம் முதல்ல வருது அனுபத் சூத்திரம் பின்னாடி வருது. அப்ப அனுபத் சூத்திரம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன தெரியும் சவர்ணங்களை வாங்கிக்கலாம்ன்ற விஷயம் அதுக்கப்புறம் தான் தெரிய போகுது. அப்ப துல்யாசிய பிரயத்னம் சவர்ணம் சூத்திரம் படிக்கும் பொழுது அச்சுன்னு சொன்னா அவ ஒண்டிதான் வாங்கிக்கலாம் பாக்கியை வாங்கிக்கிறதுக்கான பிரசக்தி இன்னும் வரல அதுக்காக சொல்ல ததுத்தர காலம் அனுபத் சூத்திரம் இத்தேன சமுதித்தேன வாக்கியேன அப்படின்னா இந்த எல்லா சூத்திரத்தையும் மொத்தமா சேர்த்து ஒரு வாக்கியமா போட்டு வாக்கியேன அந்யத்ர சவர்ணானாம் கிரகணம் பவதி குத்ர அந்யத்ர இத்துக்தேன இந்த மகாபாஷ்ய வாக்கியம் அந்யத்ரன்னு சொன்னா இந்த சூத்திரங்கள் படிக்கும் போது உங்களுக்கு சவர்ணத்தை நீங்க வாங்கிக்கவே கூடாதுன்னு அந்யத்ர இத்துக்தே அஸ்யச்சோ இது பட்டாமஹ தத்ர ஆ இத்துக்தே அஷ்டாதச அகாரானாம் கிரகணம் தத்ர பவத்து அத்திர சூத்திரே இந்த எந்த சூத்திரத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கோம் நாஜ்ஜலோ சூத்திர பட்டன வேளாயாம் அச்சுக்கும் ஹல்லுக்கும் சவர்ணசம்ஞா கிடையாதுன்னு அந்யத்ரனால நமக்கு தெரியறது. இது வாக்கியேன அந்யத்ர சவர்ணானாம் கிரகணம் பவதி இது பாஷ்ய பங்கி அந்யத்ர அஸ்யச்சோ இத்யாதௌ இதி அர்த்தः. அத்ர பாஷ்யே பிரத்யாகார உத்தரகாலா சவர்ண சம்ஞா பிரத்யாகாரம் எங்க வருது ஆதிரந்தேன சேகதா பிரத்யாகார உத்தரகாலா சவர்ண சம்ஞா இத்தியனேன சவர்ண சம்ஞா சூத்திரம் எது ஒண்ணு தெரிஞ்சு சவர்ண சம்ஞா சூத்திரம் வேற சவர்ண கிராஹக சூத்திரம் வேற தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மனசுல புரிஞ்சு சவர்ண சம்ஞா சூத்திரம் எது துல்யா சவர்ண கிரகணக சாஸ்திரம் எது அனுதித் அதனால இந்த ரெண்டும் நடுவுல நமக்கு நாஜ்ஜலோ சூத்திரம் தேவைப்படுறது. பிரத்யாகார உத்தரகாலா சவர்ண சம்ஞா இத்தியனேன சவர்ண சம்ஞான யாரா வாங்கிக்கணும் துல்யாசிய சூத்திரத்தை வாங்கிக்கணும். நாஜ்ஜலோ இது நிஷேத சகிதா நாஜ்ஜலோ இது நிஷேத சகிதா சாவர்ணிய விதி எது துல்யாசிய பிரயத்னம் அதான் சாவர்ணிய விதி இத்துக்தே சவர்ண சம்ஞா விதி விவக்ஷிதः கேவல சாவர்ணிய விதேः பிரத்யாகார அனபேக்ஷத்வேன பிரத்யாகார கேவல சாவர்ணிய விதி எது ரொம்ப சிரமமா இருக்கா கொஞ்சம் இல்ல சின்ன என்னன்னா வியாசிய பிரயத்னம் சவர்ணம் சூத்திரம் மட்டும் படிக்கிற பட்சத்துல நாஜ்ஜலோ சூத்திரம் நிஷேத சூத்திரம் நாஜ்ஜலோ சவர்ண சம்ஞாவை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னா துல்யாசிய பிரயத்னம் சவர்ணம் சூத்திரமே போதுமானது நாஜ்ஜலோ சூத்திரம் தேவை இல்லையேன்னு ஒருத்தன் கேட்கிறான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு நாம இப்ப பதில் சொல்லி ஆகணும். என்ன சொல்லணும் எதுக்கு சவர்ண சம்ஞா நாம கா இது திருஷ்டே துல்யாசிய பிரயத்னம் சவர்ணம் இது ஏதத் சூத்திரமேவ அலம் நாஜ்ஜலோ இது சூத்திரஸ்ய ஆவசியகதா நாஸ்தி இது கஷ்டன் வததி தஸ்மை அஸ்மாபிஹி கிம் வக்தவ்யம் ந சவர்ண சம்ஞா ஞானார்த்தம் ந கேவலம் துல்யாசிய சூத்திரம் அப்பிது நாஜ்ஜலோ இது சூத்திரம் அப்படி பఠனீயம் அப்படின்னு நாம சொல்லியாகணும் இல்லையா சொல்லணும். இப்ப நம்ம சொல்லணும் அதுக்கு ஒரு ஹேத்து ஏற்கனவே சொல்லிட்டார். என்ன ஹேத்து சொல்லிட்டார்னா பிரகல்பேச்ச அபவாத விஷயம் உற்சர்கா அபிநிவிசத்தேன்னு சொன்னார். என்ன காரணம் உற்சர்க சாஸ்திரம் தன்னுடைய விஷயத்துல பிரவர்த்திக்கும் பொழுது அபவாத சாஸ்திரத்துக்கான விஷயத்தை கல்பிச்சுட்டு தான் பிரவர்த்திக்கும்னார். என்னது அபவாத சாஸ்திரத்துக்கான விஷயத்தை கல்பிக்கணும்னா அபவாத சாஸ்திரம் என்னன்னு தெரிஞ்சாதானே. அப்ப ஏவம் உற்சர்க சாஸ்திரம் பிரகிருத்தத்துல எது துல்யாசியம்
அபவாத சாஸ்திரம் அர்த்தாத் நிஷேத சாஸ்திரம் எதுன்னா நாஜ்ஜலோ. அப்ப நாஜ்ஜலோ சூத்திரம் படிக்காம துல்யாசிய சூத்திரம் பிரவர்த்திக்காது. ஏன்னா நாஜ்ஜலோ பிரவர்த்திக்கக்கூடிய விஷயத்த கல்பிச்சுட்டு தான் இதை பிரவர்த்திக்கணும். அப்ப ரெண்டும் சேர்த்து படிக்கணும்ன்றது ஒரு பிரமாணம் கொடுத்தார். இப்ப ரெண்டாவது பிரமாணத்தை கொடுத்துருக்காரு. என்ன பிரமாணம்னா பாஷ்யத்தினுடைய அந்த பாஷ்ய பங்கி என்ன விஷயம் பாஷ்யம் சொல்றது. முதல்ல வர்ணானாம் உபதேசா, உபதேசத்துக்கு அப்புறம் உபதேசத்துக்கு அப்புறம் இப்சம்யா, இப்சம்யாவுக்கு அப்புறம் பிரத்யாகாரா, பிரத்யாகாரத்துக்கு அப்புறம் சவர்ண சம்ஞா, சவர்ண சம்ஞாவுக்கு அப்புறம்தான் அனுஜத் சூத்திரத்தினால சவர்ண கிரகணம். இந்த வரிசையை போட்டு கொடுத்தார். இவர் கேட்கிறாரு, இந்த வரிசையில துல்யாசிய பிரயத்னம் சவர்ண சம்ஞாவுக்கு துல்யாசிய பிரயத்னம் சவர்ணம் சூத்திரம் உண்டுமே போதும், அது மட்டுமே போதும், நாஜ்ஜலோ சூத்திரம் சவர்ண சம்ஞாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவையில்லைன்னு நீ நினைச்சேன்னு சொன்னா இந்த ஆர்டர் பாஷ்யக்காரர் போட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் நீ துல்யாசிய பிரயத்னம் சவர்ணம் சூத்திரம் தான் படிக்கிறேன்னா அந்த சூத்திரத்துல எந்த விதமான பிரத்யாகாரமும் இல்லைங்க. துல்ய ஆசிய பிரயத்னம் சவர்ணம் பிரத்யாகாரம் இருக்காங்க. பிரத்யாகாரமே இல்லைன்னா பிரத்யாகாரத்துக்கு அப்புறம் தான் சவர்ண சம்ஞா சூத்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. மறுபடியும் சொல்றேன், வர்ணங்களுடைய உபதேசம் முதல்ல, உபதேசமானதுக்கு அப்புறம் தான் அதுல கடைசியில இருக்கிறதுக்கு இப்சம்ஞாவை வைக்க முடியும். அப்ப ரெண்டாவது இப்சம்ஞா, இப்சம்ஞா வச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிரத்யாகாரம், பிரத்யாகாரத்துக்கு அப்புறம் தான் சவர்ண சம்ஞா சூத்திரம், சவர்ண சம்ஞா சூத்திரத்துக்கு அப்புறம் தான் சவர்ணம் கிரகங்களை பண்றது. இந்த வரிசையை போட்டு கொடுத்தாரு. ஏன் வரிசையை போட்டார்னா ஒண்ணுக்கு ஒண்ணு தேவைப்படுது. இப்ப தலைகீழ வாங்க ஆன சொல்லி நீங்க சவர்ணத்தை அனுஜத் சூத்திரேன எது சவர்ணானாம் கிரகணம் சியாது தர்ஹி சவர்ணாஹ கே கே இதி ஞேயம் ததர்த்தம் துல்யாச சூத்திரம் அவசியம். கேஷாஞ்சித் சித்தாந்தம் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன், கடைசியில சொல்லணும்னு பாக்குறேன். சரி, அதை நீங்க தலைகீழ போட்டுப்பா. அப்ப சவர்ண சம்ஞா தத்திர சவர்ண சம்ஞா சூத்திரம் வித்யதே கில தத்திர சூத்திரே பிரத்யாகாரः பிரயுக்தः. பிரத்யாகாரः நாம கः इति प्रश्ने आदिरन्तेन संहिता सूत्रम् इति तत् सूत्रं पठनीयम्. आदिरन्तेन संहिता इति सूत्रेण प्रत्याहारः यदि करणीयः तर्हि अन्त्यः कश्चन इत्संज्ञकः भवेत्. यदि अन्त्यः इत्संज्ञकः तर्हि इत्संज्ञा सूत्रं पठनीयम्. हलन्त्यम् इत्यादि सूत्रम्. हलन्त्यमिति सूत्रे इत्संज्ञा क्रियते इत्युक्ते कस्य कुत्र इत्संज्ञा क्रियते इत्युक्ते उपदेशे. இந்த கிரமம் இப்ப மறுபடியும் சொல்ற பாருங்க. இந்த ரெண்டும் பாத்துட்டீங்களா, தலைகீழாவும் பாத்துட்டேன். இப்ப பிரகிருத்தத்துல நாலாவது சவர்ண சம்ஞார்த்தம் துல்யாசிய பிரயத்னம் சவர்ணம் இது சூத்திரமேவ அலம் நாஜ்ஜலோ இது சூத்திரஸ்ய आवश्यकता नास्ति इति कश्चन वदति तस्मै अस्माभिः प्रतिवक्तव्यं. सः प्रतिवक्तव्यः. என்ன சொன்னார், यदि तुल्यास्य प्रयत्नं सवर्णम् इति सूत्रमेव सवर्णसंज्ञार्थम् अलम् इति त्वया विचिन्त्यते तर्हि प्रत्याहार अनन्तरमेव इदं सूत्रम् इति वक्तव्यस्य आवश्यकता नास्ति. ஏன்னா तुल्यास्य प्रयत्नं सूर्णம் பிரத்யாகாரத்தை எதிர்பார்க்கவே இல்லையா. அப்ப என்ன சொன்னா பிரத்யாகாரத்தை எதிர்பார்க்கிறதுன்னு நம்மால சொல்ல முடியும். நாஜ்ஜலோ சூத்திரமும் தேவைன்னாதான். नाज्जलौ इत्यत्र अज्जलौ इति प्रत्याहारः प्रयुक्तः. एवं च अच् इति कः हल् इति कः इति प्रश्नः. तदर्थम् आदिरन्तेन इति पठनीयम्. प्रत्याहारः कथं करणीयः. आदिरन्तेन इति अन्त्यः इत्संज्ञकः. इत्संज्ञकः इत्संज्ञा नाम कः इत्युक्ते हलन्त्यम्. भवतः हलन्त्यमिति सूत्रे इत्संज्ञा कुत्र भवति इत्युक्ते माहेश्वरसूत्रेषु. பாத்தீங்களா, இங்க எப்படி தெரியுமா நிரூபணம், நாஜ்ஜலோ சூத்திரம் படிச்சாதான், நாஜ்ஜலோ சூத்திரத்தோட சேர்த்துதான் நீங்க துல்யாசிய பிரயத்னம் சவர்ணம் படிக்கணும்ன்றதுக்கு பிரமாணமாக இப்ப எங்க காமிச்சிருக்காருனா அந்த பாஷ்யக்காரர் காமிச்சிருக்கூடிய அந்த சீக்வன்ஸ் கிரமத்தை பிரமாணமா காமிக்கிறார். அந்த கிரமம் தான் இங்க பிரமாணமா இருக்கு. வாயிலிருந்து பாஷ்யக்காரர் ஒன்னும் சொல்லவே இல்லையா. அவர் ஏதோ சொன்னார் போல இருக்க, நாம என்ன நினைச்சிட்டு இருப்போம், அந்த அவ்வளவு தூரம் படிக்காம ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்திருக்காரு போல இருக்கு. அந்த ஆர்டர்ல நீங்க தலைகீழ பார்க்கும்போது அந்த ஆர்டர்னுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ரெண்டாவது பிரத்யாகாரத்துக்கு அப்புறம் இதுன்னு சொன்னதுல இருந்தும் நாஜ்ஜலோ சூத்திர சகித துல்யாசிய பிரயத்னம் சவர்ணம் இது சூத்திரே பிரத்யாகாரஸ்ய आवश्यकता विद्यते. अतः प्रथमं प्रत्याहारः पठनीयः तदनन्तरमेव एतत् पठनीयம்னு ஞாபகம். அப்ப இவ்வளவு தூரம் சமப்பட்டதுனால நாஜ்ஜலோ சூத்திரம் படிச்சே தீரணும். நாஜ்ஜலோ சூத்திரம் படிக்கும் பொழுது அச்சுக்கும் ஹல்லுக்கும் சவர்ண சம்ஞா நிஷேதம்னு சொன்னா அக்ஷர சமா இதுக்கு அப்புறம் தான் வந்து வரப்போகுது.
அப்ப அக்ஷர சமாம்நாயிகமான அச்சுக்கு ஹல்லுக்கும் தான் நிஷேதம் வருமே தவிர ஆகாரத்துக்கும் ஹகாரத்துக்கும் சவரஞா நிஷேதம் வராது. அதுக்காக நாஜ்ஜலோ இத்தியத்திர ஆகார பிரஸ்லேஷா ஆவசியகான்னு பண்ணுவோம். இது ஏதேன சமுதிதேன வாக்கியேன அந்யத்ர சவர்ணானாம் கிரகணம் பவதி இது அந்யத்ர அஸ்யச்சோ இத்யாதோ இத்யர்த்தः. அத்ர பாஷ்யே பாருங்க, நான் கொஞ்சம் புரியும். பிரத்யாஹார உத்தரகாலா சவர்ண சம்ஞா இத்யனேன நாஜ்ஜலௌ இதி நிஷேத சகிதः சாவர்ண்ய விதி. சாவர்ண்ய விதினா எதை வாங்கிக்கணும்? துல்யாச சூத்திரத்தை வாங்கிக்கணும். நிஷேத சகிதः சாவர்ண்ய விதி விவக்ஷிதः. கேவல சாவர்ண்ய விதேஹே, கேவல சாவர்ண்ய விதி எது? துல்யாச பிரயத்னம் சவர்ண சூத்திரம் மட்டும். கேவல சாவர்ண்ய விதேஹே பிரத்யாஹார அனபேட்சத்வேன, அங்க பிரத்யாகாரமே இல்ல, பிரத்யாகார உத்தர காலிகத்வ நியம அசம்பவாத். பிரத்யாகாரத்துக்கு அப்புறம் தான் நீ உன்னை படிக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய சுதந்திரமா கூட படிச்சுட்டு போயிடலாமே. வஸ்துதா துல்யாச பிரயத்னம் சவர்ண சூத்திரம் படிக்கிறதுக்கு எந்த சூத்திரத்தினுடைய அபேட்சமும் இல்ல. எதா இருக்கா பாருங்க. முன்னாடி உபதேசம் மாஹேஸ்வர சூத்திரம் என்னன்னே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம், இப்சம்ஞானா என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம், பிரத்யாகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம், வெறும் துல்யாச பிரயத்னம் சவர்ணம். அப்ப அவர் ஆனா இந்த ஆர்டர் இந்த கிரமத்தை போட்டிருக்காருன்னா அவர் ஏதோ மனசுல வச்சிருக்காருன்னா நாஜ்ஜலோ சூத்திர சகிதமான துல்யாச சூத்திரத்தை மனசுல பாஷ்யக்காரர் வச்சிருக்கார். ததாச்ச அனுத் சூத்திரஸ்ய நாஜ்ஜலோ இதி நிஷேத சகித துல்யாச சூத்திர பிரவருத்தேஹே ப்ராக் அலப்தாத்மகத்வாத். அலப்தாத்மகனா அது பிறக்கவே பிறக்காது, சித்திக்காது. இது நான் முதல்ல உங்களுக்கு சொன்னது சூத்திரத்தினுடைய கிரமத்தை வச்சுன்னு சொன்னேன். இப்ப என்ன சூத்திர கிரமத்தை மாத்தினாலும் கூட அனுத்தவரம்சா பிரத்யா பின்னாடிதான் வரும். இதுக்கு முன்னாடி வரதுக்கு சான்ஸே இல்லை. இதுக்கு துல்யாச பிரயத்னம் முன்னாடி வரதுக்கு சான்ஸே இல்லை. அதாவது முதல்ல நான் சொல்றேன் அஷ்டாத்தியாய கிரமத்தை வச்சுன்னு சொன்னேன். இப்ப அதை கூட விட்டுடுங்க. அஷ்டாத்தியாய கிரமத்தை விட்டாலும் கூட நாம இங்கங்க லட்சியத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் நாம அப்படியே எடுத்துக்கலாம். அந்த பட்சத்துல கூட துல்யாச பிரயத்னம் சூத்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் அனுத் சூத்திரம் வருமே தவிர அதுக்கு முன்னாடி வராது. அலப்தாத்மகத்வாது தேன தேன கேன அனுத் சவர்ணஸ்யா பிரத்யா இது சூத்திரேன நாஜ்ஜலோ இத்யத்ர அஜ்கிரஹணேன சவர்ணானாம் கிரஹண அபாவாத். அப்ப அந்த சூத்திரம் ஹெல்ப் பண்ணாது. சவர்ணம் அச்சி இத்துக்கு அகாரஹ ஏவ கிருஷ்யதே. அதாவது சாரமான விஷயம் நான் உங்களுக்கு முதல்லயே சொல்லிட்டேன். இதான் விஷயம்னு சாரம் சொல்லிட்டேன். இந்த பங்கி ரீதியில படிக்கணும். சாஸ்திரம் அது ஒரு கஷ்டம். பாடம் படிச்சோம்னா நமக்கு பிண்டீபூத்தமா ஒரு அர்த்தம் தெரிஞ்சிடும். ஆனா அதுவும் இந்த பங்கி எங்க ஒத்து போகிறதுன்னு புரியாது. அதனால ரெண்டாவது சொல்றேன். அக்ரஹணேன சவர்ணானாம் கிரகண அபாவாத் சாவர்ணிய விதி நிஷேத அபாவாத் ஆகார ஹகாரயோஹோ சாவர்ணியம் ஸ்யாத் இது சங்கதே கஷ்டன. ஒருத்தர் சந்தேகப்படுறான். நாஜ்ஜலோ இது சாவர்ணிய இத்தியாதினா ஏன் எங்க பண்ண நாஜ்ஜலோ இது சாவர்ணிய நிஷேதா யத்யபி ஆக்ஷர சமாம்நாயிகானாமேவ ததாபி ஹகாரஸ்ய ஆகாரம் மேல மூலம் படிச்சுட்டு இருக்கேன். ஆகாரஹ ந சவர்ணஹ அப்படின்றது. யத்யபி இது சம்பாவனாயாம். யத்யபி என்ன அர்த்தத்துல ஒரு என்ன சொல்ல யத்யபின்னா இருந்தாலும் கூட. சம்பாவனா இந்த சம்பாவனை இல்ல. சம்பாவனைக்கு மரியாதைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அது இல்லைங்க. यद्यपि इति संभावनायाम अक्षर समाम्नायः नामकः चतुर्दश सूत्री तत्र भवाः अक्षर समाम्नाये भवाः अक्षर समाम्नायिकाः बह्वचः अन्तोदात्तात् इति धन्य या இந்த சூத்திரத்தினால தன்ய பிரத்யः अक्षर समाम्नाय धन्य धन्य इत्यत्र ञकारः हलन्ति मुक्तम्यः लोपः ठ इति ठस्य इकः इति इक आदेशः इक आ इक इति भवति. इदानीं धन्य नित् अधित प्रत्ययः अधिते स्वचामादेः इति आदिवृत्तिः. तर्हि अक्षर समाम्नाय इक यकारोत्तर अकारस्य यस्य लोपः अक्षर समाम्नाय इक अक्षर समाम्नायिक इति निष्पत्तिः. बह्वचः बह्वच्चा இருந்தா அக்ஷர சமாம்னாய பஹ்வச்தான் அது. அதான் பஹ்வச்சः பஹ்வச்சா இருந்தா அந்தோதாத்தமா இருந்தா பஹ்வச்சः அந்தோதாத்தாத் தன்ய தேன சூத்திரேன ததனந்தரம் முடிஞ்சு போச்சு ஒரு விஷயம். அப்புறமா இது ஒரு ஆசங்கா நச்ச நாஜ்ஜலோ இதி பிரவருத்தி தசாயாம் அனுத் சூத்திர பிரவருத்திய பாவேபி தத்ர அச் இதி அனேன லக்ஷணயா தீர்घप्लुतानां கிரஹணம் அஸ்து பிரத்யாஹாராணாம் ஸ்வவாச்ய வாச்யேஷு லக்ஷணாயாः அனுபதமேவ பிரபஞ்சிதத்வாத் இதி வாச்யம்.
स्ववाच्य वाच्येषु हि प्रत्याहाराणां लक्षणा न च अत्र अच्छब्दवाच्य आकारादि वाच्यता दीर्घप्लुतानाम् अस्ति अनुगतसूत्रस्य इदानीम् अप्रवृत्तेः इति भावः नार्जलो इति प्रवृत्ति दशायाम् अनुगतसूत्र प्रवृत्ति अभावेपि तत्र अच् इत्यनेन लक्षणया दीर्घप्लुतानां ग्रहणम् अस्ति प्रत्याहाराणां स्व वाच्येषु लक्षणायाः अनुपदमेव प्रपञ्चितत्वात् इति वाच्यम् स्ववाच्य वाच्येषु हि प्रत्याहाराणां लक्षणा न च अत्र अच्छब्द वाच्य आकारादि न च अत्र अच्छब्द वाच्य अकारादि वाच्यता दीर्घप्लुतानाम् अस्ति अनुगतसूत्रस्य इदानीम् अप्रवृत्तेः इति भावः இந்த வாக்கிய அவன் கேட்கிறான் நேற்று காமிச்சிருக்காங்க இந்த விஷயம் இப்ப ஒண்ணு பண்ணுங்க நீங்க அனுஜத் சூத்திரம் இப்ப வரல நீங்க சொன்ன மாதிரி துல்யாசை பிரயத்னம் சவரணம் சூத்திரம் வந்து நாம படிச்சுட்டு இருக்கோம் துல்யாசை பிரயத்னம் சவரணம் சூத்திரம் படிச்சுட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் தான் அனுஜத் சூத்திரம் படிக்க போறோம் இப்ப அச்சுன்னு சொன்னா வந்து அதனுடைய சவரணங்களை வாங்கிக்க முடியாதுன்னு சொன்னீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்றீங்க பிரத்யாகாரங்களுக்கு வாக்கிய வாக்கியத்துல லட்சணான்னு சித்தாந்தம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பண்ண போறோம் स्ववाच्यम्ना यद् इप इति स्व इति अन्यगृह्यते स्ववाच्यः इति अकार विकार उकाराः गृह्यन्ते एतद् वाच्याः एते अस्य वाच्यः अयम् अस्य वाच्याः एते एवञ्च स्ववाच्य वाच्येषु प्रत्याहारस्य लक्षणम् इत्युक्ते प्रत्याहारः लक्षणया 18 वर्णान् बोधयति प्रत्याहारः बोधयति तर्हि अनुगत सूत्रमेव मास्तु लक्षणया नार्जलो इति सूत्रे लक्षणया लक्षणावुक्कु வந்து உங்களுக்கு अनुगत सूत्रम வரணும்ன்ற அவசியம் இல்லையா ஏ லட்சணா கங்காயாம் கோஷா சொல்றோம் அதுக்கு ஏதாவது சூத்திரம் தேவையா என்ன தேவையில்லை அப்ப தத்வத் வாच्य वाच्ये लक्षणा इति स्वीकृत्य नार्जलो इत्यत्र अच् इत्युक्ते अकारः किं करोति स्ववाच्य वाच्यानपि लक्षयति इत्युक्ते आकारेण दीर्घादीनामपि ग्रहणम् अस्मिन् पक्षे दीर्घमान आकारत्वं हकारत्वं सवर्णसंज्ञा निषेधं பண்ணிட்டு போயிடலாமே இவ்வளவு சிரமப்படுறீங்களா நீங்கன்னு சொன்னா அவனுடைய வார்த்தையை வச்சுன்னு மடக்கிறதா இங்க ரைட்டுப்பா நீ மறுபடியும் எந்த பிரகாரத்தினால நீ பண்ணலாம்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா ஸ்வவாச்ய வாச்யே லக்ஷணான்னா प्रत्याहारस्य अस्य प्रत्याहारस्य अयं वाच्यः इत्यत्र किं प्रमाणम् न प्रमाणम् एवञ्च अस्य वाच्याः अन्य प्रत्याहारस्य वाच्याः एते इत्यत्र प्रमाणम् आदिरन्तेरचयेत अस्य अकारस्य एते वाच्याः इत्यत्र अन्यत् किं प्रमाणम् तदेव सूत्रम् इदानीं न उपपन्नम् इति मया उच्यते वाच्यवाच्येन्द्रियणे லோகத்துல கங்கா சப்தத்துக்கு பிரவாகத்துல வந்து சக்தி இருக்கு அந்த பிரவாகத்திலிருந்து தீரத்தை வாங்கிக்கிறதுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டாம் இவனே பாக்குறான் பிரவாகத்தோட தீரம் சம்பந்தப்பட்டிருக்கு பக்கத்துல ஒட்டி இருக்கா கங்கையில் வந்து என்னுடைய வீடு இருக்கு கங்கை என்னுடைய சேரி இடச்சேரி இருக்கு அப்படின்னு சொன்னாலேயே கங்கையினுடைய கரையில தான் இடச்சேரி இருக்கு கோஷகன்னா சேரி இடச்சேரி கங்கையினுடைய கரையில தான் புரிஞ்சுப்பானே தவிர யமுனையினுடைய கரையில யாரும் புரிஞ்சுக்க மாட்டான் இந்த ரெண்டு விஷயம் கரையில சேரி இருக்குன்னு புரிஞ்சுப்பான் ரெண்டாவது கங்கையினுடைய கரையில சேரி இருக்குன்னு தான் புரிஞ்சுப்பானே தவிர கரையில சேரின்றதுனால யமுனையினுடைய கரையில சேரின்னு புரிஞ்சுக்க மாட்டான் அப்ப அங்க அந்த பிரவாகத்துக்கும் தீரத்துக்குள்ள சம்பந்தாதிகள்லாம் உங்களுக்கு சொத்தா சித்தமான விஷயம் இங்க அஸ்ய அயம் வாச்சியா இத்தியத்ராபி ஏகம் பிரமாணம் அவசியம் இல்லட்டா உங்களுக்கு தெரியாது அண்ணுன்னு சொன்னா நீங்க அண்ணுன்னு காதல விழுமே தவிர ஆகி வாங்கிக்கணும் யாருக்கும் சொல்லி தரலையா ஏவஞ்ச அஸ்ய வாச்சியாக ஏதே இத்தியத்ர கிம் பிரமாணம் ஆதிரன்யேன அஸ்ய ஏதே வாச்சியாக இத்தியத்ர ஏவஞ்ச अस्य एते वाच्याः इति सिद्ध्यनन्तरमेव अयं किं कुर्यात् स्ववाच्यवाच्यान् लक्षणया बोधयेत्
இப்ப இதுவே இன்னும் சித்திக்காத தசையில நீ லட்சணான்னு சொல்றியப்பா, அதுதான் தப்பு அப்படின்னா அந்த ஸ்வவாச்சிய வாச்சியம் அந்த அம்சத்தை இப்ப பாருங்க, புரிஞ்சிடும் பாருங்க. ஆரம்பிக்கிறார் அதான நாஜ்ஜலோ இதி பிரவೃತ್ತಿ தசாயாம் அனுபூத்திர பிரவೃತ್ತಿ அபாவேபி தத்ர தத்ர இत्युक्ते நாஜ்ஜலோ இत्यत्र அச் இत्यनेन லக்ஷணயா தீர்க்கப்ளுதானாம் கிரஹணம் அஸ்தி. ஆமா, எப்படின்னா பிரத்யாகாரானாம் ஸ்வவாச்சியவாச்சியேஷு லக்ஷணாயாக அனுபதத்மேவ பிரபஞ்சிதத்வாத். நீயும் கடைசியா என்ன ஒத்துக்க போற? லக்ஷணம் தான் ஒத்துக்க போற. அந்த லட்சணாவை இப்பயே ஒத்துன்ற அப்படின்னா லோகத்துக்கும் இதுக்கும் சின்ன வித்தியாசம். லோகத்துல சித்தம், இங்க சித்தம் இல்ல. அங்க பிரவாகத்துக்கும் கரையும் சம்பந்தப்பட்டிருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். இங்க இந்த ஆவும் இந்த 17 ஆவும் சம்பந்தப்பட்டிருக்குன்னு தெரியாது. இது நச்சவாச்சியம் ஸ்வவாச்சிய வாச்சியேஷு ஹி பிரத்யாகாராணாம் லக்ஷணா நச்ச அத்ர அச்சப்த வாச்சிய அகாராதி வாச்சியதா தீர்க்கப்ளுதானாம் அஸ்தி. நச்ச அத்ர இत्युक्ते அஸ்மின் சந்தர்ப்பே அச் வாச்சிய, இந்த அச்சினுடைய இந்த அச்சன் மனசுல வாங்கிக்கணும். அச் வாச்சிய அகாராதி வாச்சியதா அத்திர நாஸ்திகில, அது இன்னும் சித்திக்கலையே. அது நச்ச அத்திர அச்சப்த வாச்சிய அகாராதி வாச்சியதா தீர்க்கப்ளுதானாம் அஸ்தி அனுசூத்திரத்தை இதானி அப்பிரவருத்தேஹே, அதான் ஹேத்துவங்க. இது பாவஹா. கேட்ட கேள்வி எல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு அர்த்தமாச்சு. பரிஹரதி ததாபி இது அப்படின்னா என்ன? கடைசியா என்ன? ஆகாரத்துக்கும் ஹகாரத்துக்கும் சவரசஞ்சா உண்டுன்னு ஆச்சு. ததாபி மேல பார்த்துட்டோம். ததாபி ஹகாரஸ்ய ஆகாரஹ ந சவர்ணஹ தத்ர ஆகாரஸ்யாபி பிரஸ்லிஷ்டத்வாத்னு மேல மூலம். இப்ப கீழே வாங்கும். வார்ண சமாம்நாயிகானாமேவ நாஜ்ஜலோ இதி நிஷேதஹ இத்தி அப்யுபகமே அபி ஹகாரஸ்ய ஆகாரஹ ந சவர்ணஹ. அப்ப என்ன தரம்? ந சவர்ணஹ குதஹ இத்யத ஆஹ தத்ர ஆகாரஸ்யாபி அபிஷப்தஹ வ்யுத்க்ரமஹ. அபிஷப்தஹ வ்யுத்க்ரமஹ தத்ர நாஜ்ஜலோ இதி சூத்ரே ஆசகிதஹ அச் ஆச் இதி ஆகாரஸ்யாபி சவர்ண தீர்घेन பிரஸ்லிஷ்டத்வாத். ஆகாரஸ்ய பிரஸ்லிஷ்டத்வாதபின்னு எடுத்துக்கணும். ஆகாரஸ்ய ஆகாரத்தையும் நான் சேர்த்து படிச்சிருக்கேன்னா அப்ப கூட ஈகாரங்கள்லாவும் சேர்த்திருக்கீங்களான்னு அர்த்தமாகும். அதனால அப்படி இல்ல, ஆகாரத்தை சேர்த்தும் படிச்சிருக்கேன் அப்படின்னு அங்க அப்படி அங்க சேர்த்துக்கணும். அதான் விக்ரமஹா அபிசப்தா விக்ரமஹா அப்படின்னா ஆகாரஸ்ய பிரஸ்லிஷ்டத்வாதபி அப்படின்னு அங்க சேர்த்து. तत्र इत्युक्ते नाज्जलो इति सूत्रे आकारसहितः अच् आच् इति आकारस्यापि सवर्णदीर्घेन प्रश्लिष्टत्वात् इत्यर्थः. ननु अस्तु हकारस्य आकारस्य च सावर्ण्यं किं तत् प्रतिषेधार्थेन आकार प्रश्लेषेण इत्यत आह. ஏன் இப்ப என்ன பண்ணாலும் ஒண்ணு பாருங்களேன், ஈகாரம் தீர்க்கம் இருக்கு பாருங்க, அதுக்கும் சகாரத்துக்கும் சவரசஞ்சா இருந்தா தீரும். அதை நீங்க தடுக்க முடியாது. ஏன்னா ஈ அக்ஷர சமாம்நாயத்துல இல்ல. இப்ப சகாரம் இருக்கு, அக்ஷர சமாம்நாயத்துல கூடிய சஸ்வ இகாரத்துக்கும் சகாரத்துக்கும் சவரசஞ்சாவும் தடுக்கலாம் நீங்க. ஈ இருக்கு பாருங்க, ஈகாரத்துக்கும் சகாரத்துக்கும் சவரசஞ்சா இருந்தேதான் தீரும். என்ன பண்ணலாம்? சொல்றீங்க, நீங்க சொல்றீங்களா பாக்கலாமா? பதில் கொஞ்சம் யோசிக்கா சொல்லிடலாம், ஒண்ணும் இல்ல. அப்ப ஈகாரத்துக்கும் சகாரத்துக்கும் சவரசம்யா இருக்கும். அதே மாதிரி ஊகாரத்துக்கும் வகாரத்துக்கும் தீர்க்கத்துக்கும் ஊகாரத்துக்கும் வகாரத்துக்கும் சவரசம்யா இருந்தே தீரும். அது முன்னாடி யாரெல்லாம் சொன்னாரோ ரஸ்வ உகாரத்துக்கும் தானே சொன்னார் அவரு. ரஸ்வங்களுக்கு அக்ஷர சமாம்நாயத்துல இருக்கிறது இ உ ரு லு அந்த நாலுக்கும் வேற எந்தெந்த ஹல்லுக்கும் சவரசம்யா பிராப்தி இருந்தது? ரஸ்வ இகாரஸ்ய எகாரஸ்ய சஹ நிஷித்தஹ, ह्रस्व उकारस्य वकारस्य सः निषिद्धः, ह्रस्व ऋकारस्य तद्वत् तथा न उक्तं वा? उक्तं किल? हकारः विद्यते, हकारस्य अकारस्य सत्यं ह्रस्व अकारस्य हकारस्य सवरसंज्ञा निषिद्धं, परन्तु दीर्घ
வச்சுக்கோங்க. அந்த இடம் பண்ணும் ஹரதி சீதளம் ஷஷ்டம் சாந்திரம் 4 தான் சொன்னார். அந்த 4க்கு அடுத்துனா நமக்கு பாக்கி எல்லாமே முடிஞ்சிடும். இப்ப ஹ்ரஸ்வாகாரஸ்ய ஹகாரஸ்ய சவரசம்ஞா பிராப்தா நிஷித்தா பரந்து தீர்க்கஸ்ய ஹகாரஸ்ய சவரசம்ஞா வித்யதே ஏவ. அது வந்து தடுக்க முடியாது. சீதளம் வச்சுக்கோங்க. இச்சு யசானம் ஹ்ரஸ்வ இகாரஸ்ய சகாரஸ்ய உபயோக சவரசம்ஞா பிராப்தா நிஷித்தா பரந்து தீர்க்க ஈகாரஸ்ய சகாரஸ்ய சவரசம்ஞா அஸ்தியேவ. அது ஒன்றும் தடுக்கவே முடியாது. தத்வத் ஷஷ்டம் ஷகாரः ऋतु रसानां मूर्धा ऋकारस्य सकारस्य च सवरसंज्ञा प्राप्ता निषिद्धा परन्तु दीर्घ ऋकारस्य सकारस्य सवरसंज्ञा अस्त्येव. तडुक्क मुडियादु. 3 सान्द्रं सकारं ल ह्रस्व लकारस्य सकारस्य सवरसंज्ञा प्राप्ता निषिद्धा परन्तु दीर्घः नास्ति लकारस्य प्लुत लकारस्य सकारस्य सवरसंज्ञा अस्त्येव. 4 இருக்கு. இந்த 4ல என்ன பண்ணாரு? ஆகாரத்துக்கு மட்டும் தடுத்தாரு. ஆகாரத்துக்கு மட்டும் தடுத்தாரு. இப்ப ஈக்கும் ஷாவுக்கும் அது மாதிரி ருவுக்கும் ஷாவுக்கும் லேவுக்கும் சாவரத்துக்கும் சவரசம்ஞா இருக்கு. அதை தடுக்கவே இல்லை. ஏன் தடுக்கல தெரியுமா? விஸ்வபாபிகி வந்தா மாதிரி அதுக்கு ஒரு ப்ராப்ளமும் வரல. கரெக்டா ஓரளவுக்கு வந்திருக்கேன். விஸ்வபாபிகில ஹோடஹான்ற சூத்திரம் தானே. அங்க ப்ராப்ளம் எதனால வந்தது? தத்ரதாவது ஹகாரஹ ஏவ நிர்திஷ்டः परन्तु हकारेण कस्य ग्रहणं सवर्णसंज्ञायां तस्यां हकारेण कस्य ग्रहणं भवेत्? आकारस्य. केन सूत्रेण? सत्यम् अनुदितवर्णः प्रत्ययः इति सूत्रे प्रत्याहारः कथं निर्दिष्टः? अण् इति. अण् इति प्रत्याहारे हकारः अंतर्भूतः शकारः शकारः सकारः इत्येते त्रयः बहिर्भूताः. அந்த மூணும் பின்னாடி வந்துருச்சு. அப்ப எங்கேயாவது ஒரு மாஹேஸ்வர சூத்திரத்துல நீங்க சகாரம் இருந்தாலும் கூட இப்ப பாருங்க, இப்ப வந்து ஸ்தோஹோ ஸ்சுனா ஸ்சுஹுன்னு இருக்கு. தத்ர ஸ்சுனா இதி சகாரः வித்யते. ஸ்தோஹோ ஸ்சுனா ஸ்சுஹு तेन शकारेण कस्य ग्रहण प्रसक्तिः भवति? ईकारस्य ग्रहण प्रसक्तिः भवति. नमक सन्देहः वरुम. प्रकृते यदा यथा होडः इत्यत्र हकारेण आकारः गृहीतः तदनन्तरं तावत् निषिद्धः. अदु वेर विषयम्. तडुक्क पोरोम. अदु वेर. तद्वत् स्तोः स्तुनास्तुः इत्यत्र स्तूக்கு பின்னாடி ஷகாரம் இருந்ததுன்னா ஸ்துத்வம் வர்ற மாதிரி ஸ்தூவுக்கு பின்னாடி ஈகாரம் இருந்தாலும் ஸ்துத்வம் வரலான்னு அர்த்தம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு கேட்டா வராதுப்பா. ஏன்னா பாணினி வந்து அனுதித் சவர்ணசுஜா பிரத்யகான் பல்ல சூத்திரத்தா கதம் நிர்மித்தவான் அனுதித் வாங்கறதா வாங்குறதா நதியில ஓடுறது யார் வேணா சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி எல்லா வர்ணங்களும் தன்னுடைய சவர்ணத்துக்கு சம்ஞாவா இருக்கும். பாணினி பண்ணல அண்ணன்ட்டார். யோசிச்சு பாருங்க எவ்வளவு யோசிச்சிருக்காரு அவர். அனுதித் சவர்ணசுஜா பிரத்யகான்னு சொல்லியிருந்தாருன்னு சொன்னா तत्र स्तोः स्तुनास्तुः इत्यत्र स्तोः शकारेण योगे इत्युक्ते स्तोः ईकारेण योगे अपि नु வந்துரும். ஈகாரம் சேர்ந்தாலும் கூட ஸ்தூனுடைய ஸ்தானத்துல ஸ்தூ வந்துரும். ஆனா அண்ணுன்னு போட்டதுனால இந்த 14 வர்ணங்களுக்கு மட்டும் தான் தன்னுடைய சவர்ண கிரகண சாமர்த்தியம் உண்டு. இந்த நீங்க சொன்ன அந்த அதாவது மழை எங்க பெய்யணும்னா நாட்டுல பெய்ஞ்சதுன்னு சொன்னா எல்லாம் நல்லா விளையலாம், எல்லாம் நல்லா இருக்கும். சமுத்திரத்துல பெய்ஞ்சதுன்னா அதனால யாருக்கும் ஒண்ணும் இல்லையா, வியர்த்தம் தான் அது. அதனால யாருக்கும் வந்து ஆபத்து ஒண்ணும் கிடையாது. தத்வத் ஈகார சகாரயோகோ சவர்ண சம்ஞாயாம் சத்யாமபி ந ஹானிஹி. நமக்கு ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. அதனால என்ன பண்ற அந்த 3த்தையும் விட்டுட்டார். ஹகாரத்தை அப்படி விட முடியல. ஹகாரம் நடுவுல வந்துடுச்சு. என்னது அயுக்க ஏவோம் ஹயாவரட்டி மத்திய ஆகதா तर्हि तस्य सवर्ण ग्रहण सामर्थ्यं विद्यते. तर्हि हकारस्य आकारेण सह सवर्ण संज्ञा विद्यते. किं कारणं नाज्जलो इत्यत्र अक्षर समाम्नाजिकानामेव निषेधः. अयं तावत् अक्षर समाम्नाजिकाः न. भट्टोजी யோசிச்ச போட்டு என்ன பண்ணார்? நாஜ்ஜலோன்ற இடத்துல பண்ணார். அதனால கஷ்டம் வர்ற இடத்துல நாம நிவர்த்திக்கு உபாயம் பண்ணணும். கஷ்டமே இல்லாத இடத்துல சமப்பட வேண்டாமே இல்லையா? அலமனேன வன்யகஜ பிரக்ஷாலனேன. நகரத்துல இருக்கக்கூடிய யானைக்கு வந்து குளிப்பாட்டுறது ரைட்டு, காட்டுல இருக்கக்கூடிய யானைக்கு டெய்லி குளிப்பாட்டுன்னு ஆரம்பிச்சா மாதிரி.
भवतु एतावता परिसमाप्तिः भवतु।